வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றங்கள். பெரும்பாலும் ஒரு மாநிலத்தில் தேர்தல் முடிவடைந்த பிறகு அரசியல் மாற்றங்கள் பெருசாக நடக்காது. தேர்தல் முடிந்த பிறகு எந்த கட்சி வெற்றி பெற்றதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள் அந்த கட்சியினோட ஆட்சியை பற்றி விமர்சனம் வைப்பாங்க. அது சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகும் பல்வேறு அரசியல் மாற்றங்கள், அரசியல் குழப்பங்கள் நிலவக்கூடிய ஒரு மாநிலமாக இப்போ தமிழ்நாடு இருக்குது. பலருக்கும் இப்போ எந்த கட்சியை ஆதரிக்கிறது, எந்த நபர் ஆதரிக்கிறது, ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, இன்னும் பல பேருக்கு பல குழப்பங்கள். ஊடகவியலாளர்களே குழம்பி போயிருக்கிறாங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் குழம்பி போயிருக்கிறாங்க, மக்களும் குழம்பி போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் இது வரைக்கும் தமிழக அரசியலில் ஏற்பட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கு. இதை நம்ம அரசியல் குழப்பம்னு சொல்லலாம், இல்லை இதை அரசியல் ஆட்டம்னு சொல்லலாம், இல்லை இது அரசியல் மாற்றம்னு சொல்லலாம். இது மாதிரி பல்வேறு விதமாக நம்ம அதை சொல்லலாம். ஆனால் மக்களுடைய நிலைமையை வச்சு பார்க்கும்போது இது அரசியல் குழப்பம்தான் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிவது. இப்போது நம்ம இந்த காணொலியில் நம்ம மிக முக்கியமாக இதை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம காணொலியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காணொலியை பாருங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்த காணொலி நிறையாமல் எங்கேயாவது ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தினா அதுக்காக நம்ம மன்னிப்போம். வாங்க இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சியிலும் பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, தாவேகா 34.92% வாக்கு வாங்கியிருக்குது. கிட்டத்தட்ட 35% சொன்னால் கூட 65% மக்கள் எதிராக தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதற்கு அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகம் 24.19%. இது முதல் இடத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10% வேறுபாடு இருக்குது. இது எங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, நாங்கள் கம்மியான வித்தியாசத்தில் தான் இருக்கிறோம்லாம் அவங்க கதை கட்டினாலும், இவங்களுக்குன்னு தனியாக விழுந்த வாக்கு அப்படின்னு பார்த்தா 24.19% தான். அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு விழுந்த வாக்கையும் அவங்க சேர்த்து அவங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் சில அவங்களோட கூட்டணி கட்சிகள் சில கட்சிகளுக்கு விழுந்த வாக்கு திமுகவை காரணம் காட்டி தான் விழுந்தது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா தேமுதிக. அவர்களுக்குன்னு பெரிய வாக்கு வங்கி இல்லை, இருந்தது ஒரு காலத்தில், ஆனால் அதுக்கப்புறம் இல்லை. ஆனால் தனித்தனியாக ஒவ்வொரு கட்சியும் பெற்ற வாக்கு, ஏன்னா தாவேகா தனியாக தான் நின்றுச்சு. அந்த அடிப்படையில் அவங்க 34.92, திமுக கூட்டணியோடு சேர்த்து அவங்க வாக்கு சதவீதம் அதிகமாக பெற்றிருந்தாலும், அதாவது தாவேகாவோட அதிகமாக பெறல, ஆனால் இந்த 24.19 தான் திமுக வேட்பாளர்களுக்காக விழுந்த வாக்கு. நம்ம அந்த அடிப்படையில் பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக 21.21%. இப்போது தனிப்பட்ட முறையில் இந்த கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு மட்டும் விழுந்த வாக்குகள் பார்க்கும்போது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒன்று பெரிய வித்தியாசம். அதாவது வித்தியாசம்னா ஒரு 3% இருக்குது. இந்த 3% வாக்கு தான் ரெண்டு கட்சிக்குள்ள வித்தியாசம். மற்றபடி கூட்டணி கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகள் தான் வேறுபடுது. அதில் திமுக அதிகமாகவும் அதிமுக சற்று கம்மியாகவும் வாங்கியிருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் அதிமுகவுக்கும் திமுக வேட்பாளருக்கும் நடந்த தேர்தல் வேட்பாளர்களுக்கு விழுந்த வாக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3% வித்தியாசம் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 4ஆம் இடத்துல நாம் தமிழர் கட்சின்னு நினைப்போம். ஆனால் 4ஆம் இடத்துல சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. இந்த சுயேட்சை வேட்பாளர்களுடைய ஓட்டு எல்லா தொகுதிகளையும் இருக்கிறதெல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 4.97%. அதாவது இவங்க இந்த 3 கட்சி நாம் தமிழர் சேர்த்துட்டா இந்த 4 கட்சியுமே எங்களுக்கு வேணாம்ப்பா, நாங்கள் சுயேட்சை வேட்பாளர் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5% மக்கள், 5%னா இந்த இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர் வச்சுக்கலாம். இந்த 20 லட்சம் பேருக்கு இந்த எந்த கட்சியும் பிடிக்கல. இது நமக்கு எதை வெளிக்காட்டுது அப்படின்னா, இப்போ விஜய்னு ஒருத்தர் புதுசாக வந்திருக்கிறாரு, 2 பாரம்பரிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய இந்த
திமுக, அதிமுக இருக்குது. பாரம்பரியம்னு சொல்கிறத விட காலகாலமாக இங்கே இருக்கிற ஒரு 50-60 வருஷமாக இருக்கக்கூடிய கட்சிகள். அந்த 2 கட்சிகள் இருக்குது. அது போக நாம் தமிழர் கட்சி இருக்குது. கொள்கை அடிப்படையில் வேணாலும் கட்சிகள் இருக்குது. இல்லை ஸ்டார் நட்சத்திர அந்தஸ்துப்படி வந்த அதை காரணமாக வைத்து வந்த தாவேகா கட்சி இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு இவங்க யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தொகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருக்கிறாரு. அவர் சரியாக இருப்பார் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு தொகுதியிலையும் 5% மக்கள், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர், இவங்க இது வரைக்கும் எந்த கட்சியும் அவங்களுக்கு பிடிக்கல. அது தெளிவாக தெரியுது. 20 லட்சம் பேரை வந்து யாராலையும் அந்த வாக்கு வங்கியை பெற முடியல. இந்த 20 லட்சம் பேரை வந்து யாராலையும் கன்வின்ஸும் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. எத்தனை எல்லாருமே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் போனார், சீமான் அவர்கள் போனாங்க, அதுபோக மற்ற ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் திமுக சேர்ந்த மற்ற தலைவர்களும் போயிருக்கிறாங்க. ஆனால் வந்து விஜய் அவர்களும் போயிருக்கிறாரு. ஆனால் விஜய் பெரும்பான்மையாக போகலைன்னாலும் ஒரு 18 இடங்கள் 19 இடங்களுக்கு 19 தொகுதிக்கு போயிருக்கிறார் இல்லையா? அந்த இடங்கள்லேருந்துமே நிறைய சுயேட்சை வேட்பாளர்கள் ஆதரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த 5% பேர் வந்து இப்போ மற்ற கட்சிகள் இந்த 5% பேர் மக்களை வந்து நம்ம வந்து எப்படி நம்மளுடைய வாக்கு வங்கியாக மாற்றுவது அப்படின்றத அவங்க சிந்திக்கணும். இந்த 5% வந்தாலே இப்போ நாம் தமிழர்லாம் எடுத்துக்கிட்டால் 9% வந்திருக்குமே. ஆனால் இந்த 5% மக்கள் வந்து எனக்கு யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுயேட்சை வேட்பாளர்கள் ஆதரித்து போயிட்டுருக்காங்க. அது போக ஒரு 0.5%, 0.41 நினைக்கிறேன், அது வந்து நோட்டாவுக்கு விழுந்திருக்கு. எனக்கு சுயேட்சை வேட்பாளரும் பிடிக்கல, எனக்கு யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் நோட்டாவுக்கு போட்டிருக்காங்க. அந்த வகையில் ஒரு 0.5% வச்சுக்கலாம் தோராயமாக. இந்த 5.5% வாக்கு தான் வந்து சில கட்சிகள் குறிவைத்து நீ வரக்கூடிய தேர்தல்களில் இந்த 20 லட்சத்துலேருந்து ஒரு 22 லட்சம் வச்சுக்கலாம். இந்த 22 லட்சம் பேரை வந்து எப்படி நம்ம பக்கம் வாக்கு வங்கியாக மாற்றுவது அப்படின்றத அவங்க பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து யாருமே பிடிக்கல அவங்களுக்கு. அந்த தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் அவங்கள தான் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சுயேட்சை வேட்பாளர் கூட பிடிக்கலன்னு சொல்லி ஒரு 0.5% மக்கள் நாங்கள் நோட்டாக போய் குத்திட்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்க வந்து இந்த 20லேருந்து 22 லட்சம் பேர் எந்த கட்சி இந்த வாக்குகளை அறுவடை செய்ய போகிறது நீ வரக்கூடிய தேர்தல் அப்படின்றத பார்க்கணும். இது வந்து பெரும்பான்மையாக இதை வந்து ஒரு யுக்தியாகவே பயன்படுத்தலாம். இந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்போ சுயேட்சை வேட்பாளர்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாக்கு அதிகமாக விழுந்திருக்குதோ அந்த இடங்களில் வந்து மக்களுக்கு இந்த பெரிய கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாவோ இல்லை அங்கே கொஞ்சம் கடினமாக வேலை பார்த்தால் அந்த சதவீத வாக்குகளை பெற முடியும், அறுவடை செய்ய முடியும். ஏன்னா அவன் எந்த சார்பிலையும் இல்லை. அவனை வந்து ஒரு கட்சி சார்பில் கொண்டு வரதுன்றது வந்து முதல்ல கடினமாக தெரிஞ்சாலும் அந்த கொள்கைகள் அந்த அடிப்படையெல்லாம் அதை பற்றி சொல்லி புரிய வச்சு அவங்கள கொண்டு வரதுன்றது முடியும். ஆனால் அதுக்கான வேலைகளை பார்க்குறோமா, யார் அந்த நோட்டா வாக்குக்கு போட்டால் யார் அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் ஆதரித்து வாக்கு செலுத்தினான்னு தெரியாது. ஆனால் அந்த சுயேட்சை வேட்பாளர்களுடைய வாக்குகள் எங்கே அதிகமாக விழுந்திருக்குதோ, எந்த தொகுதியில் அதிகமாக விழுந்திருக்குதோ அங்கே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு இருக்குன்னா, இந்த மக்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக அதிமுகலாம் பிடிக்கலன்றது அதில் தெரிய வருது. இப்போ அந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்தால் அவங்களுடைய வாக்கு வந்து திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மற்ற சுயேட்சை வேட்பாளர்களுக்கோ இந்த நோட்டாக்கள் இருக்கிற வாக்குகளை வந்து எப்படி ஒரு கட்சி வந்து பெறுவதுன்றத ஒரு யுக்தியாகவே கையாளணும். அதை வந்து நம்ம இந்த காணொலி வழியாக பதிவு பண்ணுறோம். இப்போ அந்த 4.97% வந்து மற்ற சுயேட்சை வேட்பாளர் சொன்னீங்க. அதுக்கு அடுத்தபடியாக தான் வந்து கிட்டத்தட்ட 5ஆம் இடத்துல தான் வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது. அது வந்து மொத்தமாக 4% வாக்குகள் பெற்றிருக்குது. இது வந்து போன தடவை 8.13 நினைக்கிறேன். அதுலேருந்து 4% வாக்குகள் வந்து குறைந்திருக்கிறது. ஆனால் இது வந்து இந்த இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு படிப்பினை இருக்குது. இப்போ திமுகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏன் திடீர்னு இவ்வளோ பெரிய சரிவு சந்தித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது மக்கள் வந்து கொள்கை கோட்பாடு அந்த அடிப்படையில் வாக்கு செலுத்தின சதவீதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 65%. ஆனால் வேறு கட்சிகளுக்கு விழுந்திருக்கு. கொள்கை கோட்பாடெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு என் தலைவன் வந்திருக்கிறான், அவர் வந்து முதல்ல கட்சி ஆரம்பிச்சு உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவரை பிடிக்கும், அந்த லைக்கபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும், அப்புறம் வீட்டில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்காக மட்டும் வச்சுட்டு அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன நல்ல வர மாட்டார் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் அப்படியே போய் வாக்கு செலுத்தின சதவீதம் வந்து 34.92%.
அதாவது ஸ்டார் அந்தஸ்து, நட்சத்திர அந்தஸ்து. இந்த நட்சத்திர அந்தஸ்துன்றது என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கொள்கை கோட்பாடு இருக்கக்கூடிய கட்சியினுடைய வாக்கை அறுவடை செஞ்சிருச்சு. அப்போது இது மக்கள் வந்து எந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றது இது நம்ம காட்டும். இப்போ அந்த மாதிரி நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்தியிருந்த மக்கள் அதை வேணான்னு விட்டுட்டு இந்த மாதிரி கொள்கை கோட்பாடு இருக்கக்கூடிய கட்சியை நோக்கி வந்திருந்தாங்கன்னா மக்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கு, விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளவு காலமாக அந்த கொள்கை கோட்பாடு கட்சிகளுக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருந்த மக்கள் திடீர்னு ஒரு நட்சத்திர அந்தஸ்தை நோக்கி போய் அவங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னா மக்கள் வந்து கூமுட்டையாக இருக்காங்க, மக்களுக்கு வந்து புரிதல் இல்லை, மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையலை, மேற்கொண்டு தவறான ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்றது தெரியாது. இப்போ அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல கொள்கை இருக்குது, இல்லை நல்ல கோட்பாடு இருக்குது, நல்ல செயல்பாடு இருக்குது அப்படின்னா அது வேறு மாதிரி. ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னதெல்லாமே ஒரு மிக்சர் தான். இந்த கட்சியிலேருந்து பாதி, அந்த கட்சியிலேருந்து பாதி அப்படி எடுத்து போட்டு பண்ணியிருக்கிறாரு. ஒரு மாதமாக அவங்களோட செயல்பாடுகள் நம்ம சொல்லி தெரியணும்னு இல்லை, எல்லா ஊடகங்கள், எல்லா எதிர்கட்சிகள் எல்லாருமே சொல்கிறாங்க என்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்குது அப்படின்ட்டு. சொல்லாமல் சொல்கிறாங்க அது திராவிட மாடல் 2.0 அப்படின்னு. இப்போ வந்து இந்த ஒரு சூழலில் மக்கள் இப்போ எந்த நிலைமைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு ஊடகங்கள் இருந்தோம், இவ்வளவு கட்சிகள் தலைவர்கள் எல்லோரும் இருந்தோம், மக்கள் வந்து ஒரு புரிதலற்ற தன்மையில் இருக்கிறாங்க. அது வந்து 35% மக்கள் வந்து புரிதலற்ற ஒரு தன்மையில் இருக்கிறாங்க. 2 கட்சியும் பிடிக்கலன்றது சரி, அதுக்கப்புறம் மாற்றாக வேறு சில கட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. அவங்க வந்து சரி இது ஒரு புது கட்சி வந்திருக்குது, ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்களே தவிர அதாவது புதுசாக ஒன்று வந்திருக்குது போடுவோம், இவ்வளோதான் அவங்களுடைய புரிதல். இல்லை எனக்கு விஜய் பிடிக்கும் அதனால் போடுறேன், விஜய் அவர்களை பிடிக்கும் அதனால் போடுறேன், இந்த மாதிரி இந்த 2 காரணமாக தான் இருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் வந்து என் பேரன் சொன்னால், பேத்தி சொன்னாங்க, பையன் சொன்னான், பொண்ணு சொன்னான், இந்த மாதிரி. இப்போ இதிலெல்லாம் அவங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குன்னு தெரியுது. பேரன் சொன்னால், பேத்தி சொன்னான்றதுக்காக ஒரு அயோக்கியம் ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம விஜய் அவர்கள் அப்படி சொல்லலை, நம்ம ஒரு உதாரணத்தை சொல்கிறோம். ஒரு மோசமான ஒரு தலைவர் வந்து வராரு, அவங்க வந்து சினிமான்னு இல்லை வேறு ஏதாவது ஒரு துறையாக இருந்தால் கூட அவங்கள பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், சினிமா துறையிலே வச்சுப்போமே, ஏதோ ஒரு சினிமா துறையிலேருந்து வேற ஒருத்தர் வராரு, அவர் சரியில்லைன்னு நமக்கு தெரியுது. ஆனால் அவர் நடிகராக இருக்காங்களோ இல்லை வந்து நடிகையாக இருக்காங்களோ அவங்கள வந்து இந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருச்சு, அவங்க வந்து வாக்கு செலுத்துக்குன்னு சொன்னால் இவங்க தனிப்பட்ட முறையில் யோசிக்கணும்ல. இவருடைய கொள்கை என்ன, இவருடைய கோட்பாடு என்ன, இவர் நல்லவரா கெட்டவரா, அவர் தொகுதிக்கு நல்லது செய்வாரா, இவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும்ல. அதெல்லாம் எதுவுமே பார்க்குறதில்ல. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, என் பிள்ளை சொன்னிச்சு, பேத்தி சொன்னிச்சுன்னு போடுறாங்கன்னா அப்போ அந்த பெரியவங்களுக்கே புரிதல் இல்லை. அப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்களை சொல்லி என்ன குறை, அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? பெரியவங்களுக்கே அப்போ புரிதல் இல்லை அப்படின்றது இதில் தெரிய வருது, கிளியராக தெரிய வருது. அதாவது 50 வயசு 60 வயசு 70 வயசு இருக்கவங்களுக்கு இன்னும் புரிதல் வரல, அப்படியே அரசியல் புரிதல் இல்லாமல் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஜென்சி கிட்ஸ், இவங்களுக்கு வந்து அரசியல் புரிஞ்ச மாதிரி இவங்க காமிச்சிக்கிட்டாலும், எல்லா ஊடகங்களையும் கவனித்தாலும், இந்த ரீல்ஸுகளெல்லாம் பொழுதனைக்கும் பார்த்துக்கிட்டு இவங்களும் ரீல்ஸை போட்டுக்கிட்டு இருந்தாலும், இவங்களுக்கு விஜய் அவர்களும் எப்படி முட்டு கொடுப்பது, தாவேக்காவுக்கு எப்படி முட்டு கொடுப்பது, யார் எது சொன்னாலும் நம்ம வந்து எப்படி முட்டு கொடுப்பது. இதே தான் இப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா திமுகவும் பார்த்திங்கன்னா ஜென்சி கிட்ஸ்னு ஒரு மாநாடு போட்டு, அந்த மாநாடே ஒரு காமெடியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி அவங்களும் சில வேண்டாத வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் வந்து கொள்கை அடிப்படையில் போயிட்டுருக்கிறீங்க, தேவையில்லாமல் என்ன தேவை நான் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களே வந்து அவங்களே சிறுமைப்படுத்திக் கொள்கிறார்கள். இது இந்த மாநாடே தேவையில்லை என்ன கேட்டால். நீங்கள் வந்து பயப்படுறீங்களோன்னு தோணுது. திமுக வந்து தாவேக்காவை பார்த்து பயப்பட ஆரம்பித்தனால தான் இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் செய்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா இந்த தாவேக்காவினுடைய கூட்டம் வந்து அவங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை. சும்மா இவங்க சொன்னாங்க எப்படியாவது விஜய் அவர்களுக்கு முட்டுக் கொடுப்பதற்கு எங்கேயாவது ஏதாவது துணுக்கு செய்திகள் கிடைக்குமா, எப்படியாவது மற்ற கட்சிகளை பற்றி அவதூறுகள் வராதா, மற்ற கட்சிகள் தலைவர்கள் பற்றி ஏதாவது கெட்ட விஷயங்கள் இருக்காதா, பழைய விஷயங்கள்லாம் தோண்டிகிட்டு இருக்காங்க, ஏதாவது கிடைக்குமா, அதை வச்சு இங்கே வந்து பேசலாமா அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கே தவிர, இவர் இப்போ வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்தார், இவர் செஞ்சதில் நல்லது என்ன கெட்டது என்ன, இவர் இனி அடுத்து என்ன செய்ய போகிறார், இவருக்கு அரசியல் புரிதல் இருக்குதா அப்படின்றதெல்லாம் பற்றி பேசாமல் இவர் அதாவது அந்த ரீல்ஸில் வரதை மட்டும் நம்பிக்கிட்டு இதுதான் உண்மை, இதுதான் பொய், அவர் வந்து பார்த்திங்களா டிஃபன் பாக்ஸில் கொண்டாந்து சாப்பிட்டாரு, அவர் கையால் அவரே சாப்பிட்டாரு, செக்ரட்டரியேட்டுக்கு சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னா, ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஏஐ படம். அது உண்மையாகவே அவர் வந்து அந்த மாதிரிலாம் செய்யவே இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் சினிமாக்கே வரும்போது வெளியில் தான் சாப்பிடுவார், அவர் இந்த மாதிரி சாப்பாடு கட்டிட்டு வந்து சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையவே கிடையாது அப்படின்றாங்க. இப்போ இந்த புகைப்படம்லாம் ஏஐனால் உருவாக்கப்பட்ட படம். அப்போ இதுவும் வந்து அந்த ரீல்ஸ் போடுறவங்களால ஏஐ வச்சு உருவாக்கப்பட்டு பரப்பப்பட்டிருக்கு. இப்போ உண்மை செய்திகளை விட இந்த ரீல்ஸில் பொய் செய்திகள் தான் நிறையா வருது.
இது உண்மையாக பொய்யான்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட இந்த ஜென்சி கிட்ஸ்க்கும் அறிவில்லை. அதே மாதிரி எல்லாரையும் நான் சொல்ல, இந்த மாதிரி தாந்தோணித்தனமாக நமக்கு தெரிஞ்சதான் சரி, நம்ம வந்து முட்டு கொடுக்குறது தான் சரி அப்படின்னு போகிறாங்கல்ல, அவங்கள சொல்கிறேன் நான். அதாவது நீங்கள் அதில் புரிதல் இருக்க மக்களும் இருக்காங்க, புரிதல் இல்லாதவங்கள தான் நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து எது சரி, எது பொய், எது உண்மைத்தன்மை இருக்குது, எது உண்மைத்தன்மை இல்லை, ஒரு ஃபேக்ட் செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த ஃபேக்ட் செக் பண்ணுற அளவுக்குலாம் புரிதல் இல்லை. அதை வந்து கொடுத்து ஒரு இடத்துல பார்க்குறதோ செக் பண்ணுறதோலாம் இல்லை. இன்றைக்கி நம்ம தலைவரை பற்றி தப்பாக பேசிட்டாங்களா, பேசினவங்கள எப்படி நம்ம அசிங்கப்படுத்தலாம், அவங்க விஷயங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடுறாங்க. அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ரீல்ஸ் போட வேண்டியது. அன்று இவர் அப்படி பேசினார், இன்று இவர் இப்படி பேசுகிறாருன்னு அந்த கம்பேரிசன் பண்ணி போடுவாங்களே, அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக திமுகலாம் நல்ல கட்சின்னு நான் சொல்ல வரல. அங்கேயும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் வந்து அவங்கக்கிட்ட ஒரு கொள்கையாவது இருந்துச்சு. இவங்கக்கிட்ட அதுவும் கிடையாது. அவங்க வந்து கொள்ளையடிப்பாங்க, ஆனால் ஏதோ கொஞ்சமாவது நிர்வாகம் தெரியும். இவங்களுக்கு வந்து நிர்வாகமே தெரியல. இன்னொன்று, அவங்க கொள்ளையடிச்ச மாதிரி இவங்க கொள்ளையடிக்க அப்படின்னு கேட்டால் இவங்களும் கொள்ளையடிக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, ஊடகங்கள்லாம் சொல்லப்படுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த கனிம வளத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே 8 கனிம வளங்கள் வந்து அந்த இடங்கள் வந்து மூடப்பட்டதாகவும், இவர் வந்து அதுக்கு மேலே போய் நான் மூடினேன்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே சீல் வச்சேன்றாரு. ஏற்கனவே மூடப்பட்டு தானே இருந்தது அது. அதுக்கப்புறம் போய் இப்போ என்னத்தை திரும்ப மூணுன்னு இருக்கு, அதுக்கு ஒரு ரீல்ஸ் போடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரு 4 இதை மூடிருக்கிறதா சொல்கிறாங்க. இது எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இவர் வந்து அது முறையற்று இயங்கியது, கல்குவாரிகள் இதெல்லாம் வந்து முறையற்று இயங்கியது, கனிம வளங்கள்லாம் முறையற்று திருடப்பட்டு கொண்டிருக்கதான் சொன்னாலும், அதை வந்து தற்காலிகமாக தான் மூடியிருக்காங்க. நிரந்தரமாக மூட வேண்டியதானே. நீங்கள் ரொம்ப நல்ல அமைச்சர் இல்லை, நீங்கள் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவங்க ரொம்ப நல்ல கட்சி அப்படின்னா, இவங்க தூய சக்தி அப்படின்னா, எதுக்கு தற்காலிகமாக மூடுறீங்க? முழுசாக மூடி விடுங்க. இந்த தற்காலிகன்ற ஒரு வார்த்தை வருதுனாவே, இந்த பணி நீக்கம் செய்யும்போது பணி இடை நீக்கம் வாங்க. ஒரு தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பணி இடை நீக்கம், அது ஒரு மோசமான குற்றம் செஞ்சுருக்காங்கன்னா எதுக்கு அந்த இடை நீக்கம்? அந்த இடைன்ற வார்த்தையே ரொம்ப இடைஞ்சலாக இருக்குல்ல. பணி நீக்கம்னு பண்ணி விட்டுறணும். அப்போ தான் அடுத்து தப்பை எவனும் செய்ய மாட்டான். அதே மாதிரி இந்த நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முழுசாக நிறுத்துறதை விட்டுட்டு தற்காலிக நிறுத்தங்கள், தற்காலிகமாக மூடப்படுது, இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு போக்கு. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேரம் பேசுவாங்க. தற்காலிகம்ன்றாவே அங்கே பேரம் நடக்குதுன்னு அர்த்தம். அங்கிட்டு அந்த கனிம வளங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் வந்து அதை வந்து அதாவது தற்காலிகமாக மூடி வச்சுட்டு அங்கிட்டு போய் பேரம் பேசி எனக்கு எவ்வளோ தரீங்க, கட்சி எவ்வளோ போகுது அப்படின்றதெல்லாம் பேரம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை திறந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இயங்கும் பழையபடி. அப்போ எதுக்கு அதுக்கு மூடுறேன்னு ஒரு நாடகம், அதுக்கு ஒரு ரீல்ஸை போட்டு அதுக்கு வந்து ஒரு மேலேருந்து ட்ரோன் கேமராலாம் வச்சு ஒரு ஷார்ட்லாம் எடுத்து ஒரு சினிமா மாதிரி அது ஒரு ரீல்ஸை தயாரித்து அதை போட்டு மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் இதை பண்ண வேண்டியது, இன்னொரு பக்கம் போய் பேரம் பேச வேண்டியது. இது திரைக்கு முன்னாடி, அது திரைக்கு பின்னாடி. திரைக்கு முன்னாடி இருக்கிறத காமிச்சு நல்ல பேர் வாங்கிட்டு, திரைக்கு பின்னாடி இருக்கிறத வச்சு கட்சிக்கு நல்ல பேர் வாங்கிறது. இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் அவங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணிக்கிறது. இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து ரீல்ஸை பார்க்குற மக்கள் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லையே இவர் போயிட்டு நிறையா இடத்த மூடிட்டாரே அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. மூடுறா இருந்தால் நிரந்தரமாக மூடுங்கயா, எதுக்கே தற்காலிகமாக மூடுறீங்க? அதுதான் நம்ம கேட்குறோம். அப்போ தற்காலிகமாக மூடுறதுனாவே எங்கள் பேரம் நடக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு அதிகாரி வந்து பணியிடை நீக்கம் செய்கிறாங்கன்னா, ஒரு சில இடங்களில் அவங்களோட குற்றம் வந்து சிறியதாக இருக்கும், அதனால் பணியிடை நீக்கம் நடந்துக்கலாம், அதை நம்ம ஒத்துக்கிறோம். பெரும்பாலான குற்றத்துக்கே இவங்க பணியிடை நீக்கம் தான் சொல்கிறாங்க தவிர பணி நீக்கம் சொல்லவே மாட்டேன்றாங்க. அப்போனா அரசுக்கும் அதில் உடந்து இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இல்லைன்னா அந்த நபர்கள் வேண்டப்பட்ட நபர்களாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது ஒரு ரெக்கமெண்டேஷனில் இதில் இவங்களை அது மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்களே வந்து கெஞ்சிருக்கலாம், ஏதோ நடந்திருக்கும். செய்யப்பட்ட குற்றத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். அவங்க செஞ்ச குற்றத்துக்கு பணியிடை நீக்கம் சரியானது அப்படின்னா நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் எப்போ பார்த்தாலும் அதே தான் வருது. பணி நீக்கம்ன்றதே ரொம்ப கம்மியாக தான் வருது. அதனால் இது அரசு அதிகாரிகளுக்கு ரொம்ப பெரிய குற்றமாக இருந்தால் பணி நீக்கம் தான் செய்யணும் தவிர பணியிடை நீக்கம்ன்றது சரியானதாக இருக்காது. அவங்க செஞ்ச குற்றத்துக்கு அளவின் பொறுத்து அந்த தண்டனைகள் இருக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம ஒரு கனிம வளத்துறை அமைச்சரை பற்றி பேசணும். இப்போ அடுத்து வந்து இந்த ஓட்டு சதவீதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இதில் நம்ம இன்னும் பல விஷயங்கள் என்ன தெரிய வருது அப்படின்னா, இப்போது இந்த திமுக எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ஸ்டார் பிம்பத்தை வச்சு போகிற கட்சி இல்லை. அது வந்து கொள்கை, கோட்பாடு, கட்டமைப்பு, அதுதான். அதிமுகவும் அதே மாதிரி தான். எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டார் கேண்டிடேட் கிடையாது. அவர் முதலமைச்சராகவே இருந்திருந்தாலுமே அவர் வந்து என்ன சொல்லிக்கிறார், அவர் சாமானியன் விவசாயி அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் வந்து ஒரு ஸ்டார் பர்சன், நட்சத்திர அந்தஸ்து இல்லை.
உதயநிதி அவர்கள் சினிமாவில் இருந்தாலும் அவரும் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்துலாம் அவருக்கு இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே தான். அவர் முதலமைச்சராகவே இருந்ததெல்லாம் அவருக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்துலாம் இல்லை. இப்போ இந்த 3 பேருமே, அதுக்கப்புறம் சீமான் அவர்கள், அவரும் வந்து சினிமாலேருந்து வந்திருந்தாலுமே அவரும் வந்து நட்சத்திர அந்தஸ்துலாம் இல்லை. இப்போ இந்த நட்சத்திர அந்தஸ்து இல்லாதவர்கள் அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, அந்த கொள்கை, கோட்பாடு, கட்டமைப்பு இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு தான் அவங்க வந்து வாக்கு பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நட்சத்திர அந்தஸ்தை மட்டும் வச்சுட்டு விஜய் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. அப்போ இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு வந்து புரிதலாக இருந்த மக்கள் கூட புரிதலற்றவராக மாறிவிட்டார்கள். இல்லைன்னா அவர்கள் புரிதலாக இருந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, இல்லை அப்படி காமிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் உண்மையிலே வந்து இப்போ தான் அவர்களுடைய உண்மையான குணம் வெளிப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தேர்தல் அதை தான் காமிச்சிருக்குது. அப்போ இவ்வளோ பேர் வந்து புரிதலற்று இருக்காங்க இந்த மாநிலத்தில். இந்த 35% பேர் வந்து விருப்பத்தின் அடிப்படையில் போயிருக்காங்களே தவிர எது வந்து இந்த மாநிலத்துக்கு சரியானது அப்படின்ற அடிப்படையில் போகல. இதுதான் வந்து இதை வெளிக்காட்டுது. அதுபோக இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தோம்னா இந்த சரிவு எல்லா கட்சிக்கும் ஏற்பட்டிருக்கு இல்லையா, இந்த சரிவு. அதுக்கப்புறம் குறிப்பாக நம்ம திமுக பற்றி பேசணும். ஏன்னா அவங்க கூட்டணி கட்சியும் வாஷ் அவுட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, மிச்சம் எல்லாரும் போயிட்டாங்க. இப்போது திமுக பற்றி பேசும்போது இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் திமுக? அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, தாவேக்கா ஆட்சி கவுந்து விடும், இந்த தாவேக்கா ஆட்சிக்கே நாங்கள் தான் வந்து தயவு பண்ணி எங்களுடைய கூட்டணி கட்சியினோட ஆதரவு கொடுக்க சொல்லியிருக்கிறோம், எங்களுடைய தயவில் தான் இந்த ஆட்சியே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த குதிரை பேரம், அப்புறம் சில எம்எல்ஏக்களை தூக்குனது, அதுக்கப்புறம் வந்து மற்ற கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களை இந்த கட்சியில் இணைய வச்சு கீழே வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு, மேலே தலைமைச் செயலகத்தில் கீழே வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு மேலே வந்து உறுப்பினர் அட்டை கொடுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள அப்புறம் சில பேரை வந்து இடைத்தேர்தல் அதாவது இடைத்தேர்தல் வேறு இருக்குது. இவரே ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணியிருக்கிறார் இல்லையா, திருச்சி கிழக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் அந்த ஒரு எம்எல்ஏ, நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ வந்து தூக்கியிருக்காரு, இவங்க சைடு வந்து சேர்த்துருக்குறாங்க. இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் காங்கிரஸ் வந்து அவங்களே வந்து ஓடோடி வந்து சேர்ந்து விட்டார்கள். அதாவது எப்படான்னு அத்துக்கிட்டு வந்துட்டு வரலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க போல், திமுக விட்டு அத்துக்கிட்டு வந்துட்டாங்க டக்குன்னு. இவங்க எப்போவுமே எல்லாருக்கும் துரோகம் செய்கிறது தான் இவங்களுக்கு வந்து ஒரு பிடித்தமான ஒன்று. எல்லா இடத்துக்குமே துரோகம் செய்யக்கூடியது. நமக்கு வந்து என்ன துரோகம் பண்ணியிருக்காங்க தமிழக மக்களுக்கு. திமுகவுக்கு அப்போ தெரியல, இப்போ அவங்களே குத்துனதுக்கப்புறம் முதுகில் குத்தி விட்டார்கள் அப்படின்னு காங்கிரஸ் வந்து திமுகவில் முதுகில் குத்தி விட்டார்கள் அப்படின்னு திமுக சொல்கிறதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் சொல்கிறாரு. ஏன்னா அவர் சந்தடி சாக்கில் பாஜகவை கொண்டு போய் அங்கே இணைக்கலான்னு பார்க்குறாரு. இணைக்கலான்னா கூட்டணி சேர்ந்துக்கலான்னு பார்க்குறாரு. அவருக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் ஒரு நல்ல சூழலாக நிலவுகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு பார்த்தா பாஜகலேருந்து அண்ணாமலை அவர்கள் விலகி அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார். நம்ம அதை பற்றியும் பேசுவோம் இந்த காணொலியில். இப்போது இந்த திமுகவுக்கு வந்து இனி இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இந்த கட்சி வந்து தனித்தெல்லாம் நின்று பெருசாக ஜெயிச்சதே கிடையாது. எப்போவுமே கூட்டணி தான். தான் தனியாலாம் போருக்கு போக மாட்டேன்ப்பா, 10 பேரை சேர்த்து கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்ற கட்சி தான் வந்து திமுக. ஏன்னா அவங்க தனியாலாம் போரை சந்திக்கிறது இல்லை, அதாவது இந்த அரசியல் போருன்னு சொல்கிறது. அதனால் இனிமேல் இருக்கக்கூடிய காலங்களில் இந்த போய் சேர்ந்த கூட்டணி கட்சிகள் அங்கேயே இருக்குமா இல்லை திரும்ப வந்துருமான்றதை பொறுத்து தான் அது அமையும். அதுபோக இவர்களும் வந்து கட்சி பணிகளை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த ஜென்சி மாநாடெலாம் போடுறதை பார்க்கும்போது ஒரு அச்ச உணர்வு இவங்களுக்கு இருக்குது. நீ வரக்கூடிய எதிர்காலங்களில் இப்படியே தாவேக்காவே தொடர்ச்சி ஆண்டுகிட்டு இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து திமுகவுக்கு இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ரீல்ஸ் போடக்கூடிய நபர்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏற்கனவே டார்கெட் பண்ணி பதில் ரீல்ஸ் போடுறது, இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று போடுறது. அப்படியே இப்போ நடக்கக்கூடிய அந்த ஒரு மாதத்துக்குள்ளாரையும் இந்த கட்சி வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி வச்சுருக்குது. அவங்களுக்கு சும்மாவே வந்து மெல்லுவாங்க. ஊடகங்கள் ஆதரவு வேறு இருக்குது, ஏகப்பட்ட ஊடகங்கள் வச்சுருக்குறாங்க திமுக. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பூரா ஒவ்வொரு ஊடகத்துலேயும் மெல்ல விடுறது. இப்போ சிந்தனை களம் இந்த மாதிரி நிறையா விவாத மேடைகளில் கொண்டு போய் வச்சுட்டு இங்கே நடந்த விஷயங்கள்லாம் வச்சு பேசி மக்களுக்கு மனசில் வந்து திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்கா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு காமெடி ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஸ்டார் பிம்பத்தை இவங்க ஏற்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் அவர் வந்து பத்திரிகையாளர்களே சந்திக்க மாட்டேன்றார். சந்தித்தா அவருடைய பிம்பம் உடஞ்சி போயிடும். இப்போ மோடி அவர்களே வந்து பத்திரிகையாளர் சந்திக்காமே ஓடிக்கிட்டு இருக்காரு இல்லையா. ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. அவரும் எழுதி வச்சு பேசுகிறவர் தான், இல்லைனா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுவார்.
அவர் இப்போ ஒரு ஒரு 12 வருஷமாக இருந்தனால அவருக்கு ஒரு அனுபவம் வந்திருக்கும், எப்படி எல்லாரையும் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு. இவர் புதுசு இல்லையா, அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, பத்திரிக்கையாளர் சந்தித்தா நம்ம எங்கேயாவது ஏதாவது ஏடா மூலமாக கேள்வி கேட்பாங்க, நம்ம மாட்டிப்போம். இப்போ திமுகவும் அதே தான். ஆனால் திமுக என்ன பண்ணோம், அவங்க சார்ந்த ஊடகங்களை மட்டும் வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக கேள்வி கேளுங்க, நாங்கள் அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறோம். பத்திரிக்கையாளர் சந்திக்காத மாதிரியும் இருக்கக்கூடாது, பத்திரிக்கையாளர்கிட்ட வில்லங்கமாக ஏதாவது பதில் சொல்லி மாட்டிக்கவும் கூடாது. அந்த மாதிரி அதுதான் அந்த திமுகவோட பாணி. அவங்க ஊடகம் மட்டும் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சில கேள்விகளை கேட்பாங்க, அதுக்கு இவங்க பதில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்திரிக்கையாளர் சந்தித்து விட்டோம், பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு வில்லங்கமாக இருக்க ஊடகங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேச சொன்னோம்னா தெரிஞ்சு போயிடும் இவங்க வேண்டாமலமும். அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, அளவு பண்ண மாட்டாங்க. அதுக்கு விஜய் என்ன பண்ணுறாரு, யாருமே எனக்கு சந்திக்காதீங்க, நான் செட்டப் கூட பண்ணி இந்த மாதிரி பேச மாட்டேன், எவனை என்னை சந்திக்காதீங்க, நான் பாட்டு வருவேன், என் வேலையை பார்ப்பேன், போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்கார். இது என்ன ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துதுன்னா, குறிப்பாக அந்த மோடி அவர்களை பார்த்துட்டு வெளியில் வரும்போதே பத்திரிக்கையாளர் சந்திச்சுக்கணும், அது ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம்னு வச்சுக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சந்திக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கா, இல்லை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் அப்படி எதுவும் சொல்லியிருக்கிறா, அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லைன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு நல்ல போக்கு அல்ல. ஒரு முதலமைச்சர்னா ஒரு தைரியம் வேணும், ஒரு எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கணும், எல்லாருடைய கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய துணிவு இருக்கணும், துணிச்சல் இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு இப்போ பத்திரிக்கையாளர் நாங்கள் தமிழில் கூட கேள்வி கேட்குறோம், நீங்கள் இங்கிலீஷில் தான் பதில் சொல்லணும்லாம் இல்லை, நாங்கள் தமிழில் கூட கேள்வி கேட்குறோன்னு சொன்னதுக்கப்புறம் கூட கண்டுக்காமல் போகிறாரு அப்படின்னா, அது வந்து இது வந்து அந்த மொழி பெயர்ப்பு, அந்த மொழி எனக்கு ஆங்கில மொழியை பெருசாக புலமே இல்லை, அது பெருசாக பேச வராது, அதெல்லாம் இங்கே விஷயம் இல்லை. என்ன விஷயம்னா, நான் பத்திரிக்கையாளர் சந்திச்சா ஏதாவது ஏடா கூடமாக பதில் சொல்லிட்டேன்னா அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த ஊடகங்களோ இல்லை மற்றவங்களோ விமர்சனம் பார்த்தீங்களா முதலமைச்சருக்கு இது கூட தெரியல அப்படின்னு அசிங்கப்படுத்தி அந்த பிம்பத்தை உடச்சிருவாங்களோன்னு பயம். இது வந்து விஜய் அவர்களுக்கும் தாவேக்காவுக்கும் பயங்கரமாக இருக்குது இந்த பயம். ஏன்னா திமுகக்கிட்டையும் அதிமுகக்கிட்டையும் மற்ற கட்சிகள்கிட்டையும் பிம்பம், அதாவது அந்த ஊடக பலம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏதாவது ஒன்று தப்பி தவறி வார்த்தையை விட்டால் போதும், அதை வச்சுக்கிட்டு 10 நாளைக்கு மெல்லுவாங்க. இது அவருக்கு விஜய் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இப்படி பயந்து ஓடுறது உங்களுடைய பயந்தாங்குழித்தனத்தை தான் காட்டுது. 2 பக்கமும் பயம் இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்து இவங்கள்ட்டலாம் ஊடக பலம் இருக்குது, நிறையா பழந்துன்னு கொட்டை போட்ட அரசியல்வாதிகள் இருக்காங்க, நம்ம எதையாவது ஒன்று தப்பாக பேசிட்டா பிடிச்சிக்கிட்டு வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற பயம் விஜய் அவர்களுக்கும் தாவேக்காவினருக்கும் இருக்குது. மற்ற அமைச்சர்களுமே ஒழுங்காக பேச மாட்டேன்றாங்க, ஆளாளுக்கு ஒன்று உளறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா திமுகவுக்கு என்ன பயம் இருக்குன்னா, இந்த கூட்டமே ஒரு ஜாம்பி கூட்டம் மாதிரி இருக்குது, இவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நம்ம சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, எதுனாலும் வந்து முட்டு கொடுக்குறாங்க, இவங்களுக்கு நம்ம புரிதல் படி ஒரு விளக்கமாகவே பதில் சொன்னால் கூட இவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை எங்கள் தலைவர் தான் சிறந்தவர் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அரசியல் புரிதலும் இல்லை, நம்ம ஒரு அரசியல் புரிதல் இல்லையே நான் தெளிவுபடுத்தி விளக்குனதுக்கப்புறமும் புரிய மாட்டேங்குது, அப்பயும் வந்து அவங்க முட்டு கொடுக்குறாங்க, அப்பயும் வந்து எங்கள் தலைவர் தான் சிறந்தவர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களை எப்படி திருத்துறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. திமுக வந்து ஐடிவிங்க இப்போ ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னு சொல்லலாம், அவங்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்கள. அந்த மாதிரி ஒரு சூழல் போயிட்டாங்க. திமுக ஐடிவிங்க எப்படி இருக்குன்னா, இப்போ அதிமுக ஐடிவிங்கன்னு ஒன்று இருக்குதான்ற அளவுக்கு போயிடுச்சு அது. அப்போ அங்கே முதல்ல யார் இருக்கா இல்லைன்னே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கடம்பூர் ராஜு இன்னும் சில பேர்லாம் அங்கேருந்து தாவேக்கால வந்து இணைஞ்சிட்டாங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சில பேர், அதாவது அவங்களுடைய தொண்டர்கள்லாம் வந்து நிறைய பேர் தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்காங்க. சரி, நம்ம திமுக பற்றி பேசிட்டு அப்புறம் ஒவ்வொரு கட்சியை பற்றி பேசுவோம். இப்போ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் இனி வந்து திமுகவோட ஒட்டு உரசெல்லாம் வச்சுக்காது. ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அடுத்த வரக்கூடிய தேர்தல் எல்லாமே தாவேக்காவோட இணைந்து தான் நம்ம வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்போது இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாஜக எதிர்ப்புன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காங்கிரஸும் அத்து விட்டு போயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு மத்தியில் வந்து பெருசாக செல்வாக்கு இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் இப்போ தான் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சிறுபான்மையினர் அவங்க நம்ம வந்து இந்த சிறுபான்மை பெரும்பான்மையெல்லாம் நமக்கு இந்த வார்த்தையெல்லாம் பிடிக்கல, இருந்தாலும் அப்படி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, அப்படி தான் ஒரு சூழல் இருக்கனால இந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த கிறித்தவ சகோதரர்கள்லாம் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, திமுக தான் நம்மளுடைய பாதுகாவலன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, பாஜகவிட எதிர்த்து இவங்க தான் வந்து அரசியல் செய்கிறாங்கன்னு. இப்போ கொஞ்ச நாளில் அவங்களுடைய லட்சணம் தெரிஞ்சிடும். இப்போ வந்து காங்கிரஸ் அத்துக்கிட்டு போயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற ஒரே வழி பாஜக மட்டும்தான். இவ்வளோ ஆழமாக இந்த 10-15 ஆண்டுகளாக பாஜக எதிர்ப்புன்னு கதையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ தெரிஞ்சு போயிடும். இப்போ அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு. ஆர்எஸ்எஸும் ஒரு சமூக இயக்கம் தானே அப்படின்னு ஒரு கட்டுமரம் சொன்னது. அப்படி சொல்லி 1999 அவங்கள வந்து தூக்கி பிடிச்சது. அதை மறந்துட்டாங்க. அதை மறந்துட்டு இப்போ போய் என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வந்து பாதுகாவலன், சிறுபான்மையினரோட பாதுகாவலன்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க.
இப்போ அந்த ஓட்டு போட்டிங்களா, இது வரைக்கும் இத்தனை வருஷமாக இத்தனை வருஷம் அத்தனை தேர்தலில் போட்டிங்களா, இப்போ திமுகவினுடைய அவங்களுடைய சுயம் வெளிப்படும், அவங்களுடைய உண்மைத்தன்மை வெளிப்படக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ தான் திமுகவினுடைய ஒரிஜினாலிட்டி இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, இனிமேல் பார்ப்பாங்க. இப்போ வந்து குறிப்பாக இந்த இஸ்லாமிய சகோதரம் கிறிஸ்தவ சகோதரம் அதுலேயும் ஜென்சியில் இருப்பாங்கள்ல, அதுலேயும் நிறைய பேர் மூத்தவங்கலாம் தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் புரிஞ்சிருக்காமல் இருக்கும். திமுக தான் பாதுகாவல் நினச்சிட்டு இருந்தீங்களா, இப்போ போய் பாஜக கூட சேர்றது கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டாங்க. இப்போ இது நாள் வரைக்கும் அவங்க பேசினதெல்லாம் எடுத்து வச்சு இனிமேல் வந்து எல்லோரும் அதை வச்சு ரீல்ஸ் போடுவாங்க. பாஜகவுக்கு எதிர்த்து தான் நிறைய மேடையில் பேசியிருப்பாங்க. இனிமேல் வந்து இவங்க சேர்ந்ததுக்கப்புறம் அது வேறு மாதிரி பேசுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த முட்டு கொடுத்தாங்கல்ல, நிறைய பேர் முட்டு கொடுத்தாங்க. அப்புறம் இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்லாம் இவங்களாம் வந்து அவங்க தான் பாதுகாவல்னு நினச்சிட்டு இருந்தாங்களே, உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாமத்தை போட்டுவிடுவாங்க. நல்லா நாமத்தை போட்டுட்டு நீங்கள்லாம் வந்து எங்களை நம்பினதுக்கு பார்த்தீங்களா நாங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத அவங்க வெளிப்படையாக காட்டுவாங்க. நீங்கள் அதை பொறுத்திருந்து பாருங்கள். திமுக வந்து தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் போகும். அவங்களுக்கு இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் நடத்துவது ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த அரசியல் கட்சியை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் முக்கியம் அப்படின்ற நினைக்கக்கூடியவங்க தான். அதுக்காக தான் அவர் மாற்றி மாற்றி பேசுவார் கருணாநிதி அவர்கள். அவர் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் என்ன சொன்னார், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக அப்படின்றாரு. இது இப்போ 1980 81. அப்படியே கொஞ்சம் சில வருஷங்கள் கழிச்சு 1999 இந்த காலகட்டங்கள்லாம் அப்படி சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸும் ஒரு சமூக இயக்கம் தானே அப்படின்றாரு. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றி மாற்றி பேசிப்பாங்க. இது தெரியாத இந்த இஸ்லாமிய சகோதரரும் கிறிஸ்தவ சகோதரரும் திமுக தான் நம்மளுடைய பாதுகாவல்னு நினச்சிட்டு, அப்படி உங்கள் பாதுகாவலாக இருந்தால் அந்த இஸ்லாமிய சிறைக்கதிகளை விடுதலை செஞ்சுருக்க வேண்டியதானே. கடந்த 5 ஆண்டுகள் அவங்க தானே ஆட்சி, ஏன் விடுதலை செஞ்சுருக்காமே செய்யலை. பாஜக கூட செய்ய தயாராக இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவர்கள் குண்டு வைக்கும் மனநிலையிலே இருக்கிறார்கள், அவர்களை எழுதி விட்டால் சட்ட ஒழுங்கு ஆபத்து அப்படின்னு இவங்க நம்ம ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க கேஸு. இவங்க உங்கள் பாதுகாவலன் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மக்கள் ஒரு முட்டாள் மக்கள், நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடும் அப்படின்னு அவங்களும் காலங்காலமாக ஓட்டை வாங்கிட்டு இருக்காங்க. இனிமேலாவது இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் புரிஞ்சுக்கணும், திமுக வந்து உங்களுடைய பாதுகாவலன் அல்ல. இதுக்கப்புறமா நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் முதுகில் ஏற்கனவே குத்திக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னும் பெருசாக குத்துவாங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் புத்தி வரும்னா நீங்கள் அப்போ புரிஞ்சுங்க. சரி, அதுக்கு அடுத்தது அதிமுக வந்தோம்னா, இப்போ திமுகவோட எதிர்காலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக வந்து இப்போ எதிர்கட்சி ஆயிடுச்சு. ஏற்கனவே ஆளுங்கட்சி ஆயிடுச்சு, இப்போ எதிர்கட்சி ஆயிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் இது வந்து பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, திரும்பவும் இவர் வந்து ஆட்சி அமைப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து வாய்ப்பு கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு குறைஞ்சிருச்சு. இப்போ போட்டி அதிகமாகிடுச்சு, வாக்குகள் எல்லா பக்கம் உடையுது. இப்போ இனிமேல் வந்து கூட்டணி ஆட்சி, இந்த தொங்கு சட்டசபை தான் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வந்துட்டான் உள்ள. இன்னும் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து மேலாட்டமாக இருக்க கட்சிகளை மட்டும்தான் பார்க்குறீங்க. இப்போ இந்த தேர்தலில் அந்த 5ஆம் தமிழர் சங்கம் அவங்க ஒரு பக்கம் கட்சி ஆரம்பித்து அவங்க ஒரு 13,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாரிசாலன் அவர்கள் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அந்த கட்சியோட இதை அறிவிப்பார். அவருக்கு ஒரு 2 லட்சம் பேர் அப்படியே அங்கே பிரித்து போயிட்டே இருக்கும்ல. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் இப்போ வரும்போதே 12 லட்சம் வாக்குகள், 12 லட்சம் பேர் அவங்க சேர்ந்துருக்காங்க. அது 20 லட்சமாக கூட போகும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் எத்தனை பேர் அவருக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு அந்த இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, வி த லீடர்னு. அந்த பீப்புள் மூவ்மெண்ட் இது வந்து 12 லட்சம். இது வந்து பாஜக ஓட்டை அப்படிங்கிட்டு அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் தனியாக. இப்படி அப்புறம் பாஜகவும் தன்னை தக்க வச்சு கொள்றதுக்கு அவங்களும் சில வேலைகள் செய்வாங்கள்ல, அது நடக்கும். அது போக இந்த மற்ற கட்சிகள், இந்த பாமக, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு தனித்தனி வாக்கு சதவீதம் இருக்குது. அதை எப்படி உயர்த்துறதுன்னு தான் பார்ப்பாங்க. இப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 4 முனை போட்டின்னு சொன்னோம், தவேக, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, இந்த 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியோடு சேர்த்து இப்போ 5 முனை போட்டியாக மாறுது. அண்ணாமலை அவர்கள் உள்ளே வராரு. இது போக நம்ம கண்ணுக்கு தெரியாத, அதாவது பெரிய அளவுக்கு பேசப்படாத இந்த 5ஆம் தமிழர் சங்கம் கட்சியாக இருக்கட்டும், இல்லை பாரிசாலனோட கட்சியாக இருக்கட்டும், இன்னும் சில பேர் இப்போ வந்து நேற்று வந்து நாகராஜ சோழன் அவர்கள் வந்து முருகன் சார்ந்த ஒரு கட்சி நாங்கள் தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பல பேர், இன்னும் நிறைய பேர் வருவாங்க போல். இன்னும் நிறைய கட்சிகள் நமக்கு பேர் தெரியாமல் இருக்கும். ஆனால் அவங்க அந்தந்த தொகுதிகளில் போயிட்டு வாக்கு சேகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கட்சி ஆரம்பிச்சுட்டு. இப்படி ஏகப்பட்ட பேர் உள்ளே வரனால என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது.
யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்போ இந்த தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்களே வந்து இப்போ 35% அடுத்த வரும் 35% வர முடியாது. இந்த 35% வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க நினைக்கிறாங்க கூடுதலாக வந்துருவோம்னு நினைக்கிறாங்க. இவங்களும் சில இடங்களில் வாக்குக்கு காசு கொடுத்தாங்கன்றது அவங்க கட்சியை சார்ந்தவங்களே பேசின சில காணொலிகளாக நம்ம பார்த்தோம். வாக்குக்கு காசு கொடுக்கலன்னு இவங்க கதை விட்டுருக்காங்க. தாவேக்காவும் காசு கொடுத்துருக்குறது. காசே கொடுக்காம ஒரு கட்சி தேர்தலை சந்திச்சிருக்குதுன்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி தான். அப்புறம் இந்த சில கட்சிகள் நம்ம சொல்கிற மாதிரி சில கட்சிகள் வந்து சின்ன சின்ன கட்சிகள் அவங்களாம் பண்ணியிருக்காங்க. சுயேட்சை வேட்பாளர்கள் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இந்த 3 கட்சியுமே காசு கொடுத்துருக்குது. அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க. இந்த சூழலில் இவங்க வந்து யோக்கிய கட்சி தூய சக்தியெலாம் சொல்லிக்க முடியாது. இவங்களும் ஒரு என்ன சொல்கிறது துர்நாற்றம் வீசக்கூடிய சக்தி தான் அது. அது வந்து தூர சக்தி கோர சக்தின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, இவங்க கட்சியும் அதே மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. திமுக மாதிரி தான் இருக்குது. திமுக தலைவரை மாற்றிட்டு விஜய் கொண்டாந்து வச்ச மாதிரி தான் இருக்குதுங்க. இப்போது திமுகவுடைய எதிர்காலம் வந்து இது இந்த 75 எம்எல்ஏக்களை வாங்கியிருக்கிறாங்கல்ல சட்டமன்ற தேர்தலில், இதை வந்து தக்க வைத்து கொள்ள முடியுமான்னு பார்க்கணும் அடுத்த தேர்தலில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை கூட்டணிகளை பலப்படுத்தணும். இவங்க எப்போவுமே கூட்டணி வச்சு தான் தப்பிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ அங்கே போயிடுச்சு. அமைச்சரவை கொடுக்கவும் ஐஎம்எல் அங்கே போயிடுச்சு. முதல்ல என்ன சொன்னாங்க, திமுக சொன்னால் தான் நாங்கள் போவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அமைச்சரவை கொடுக்குறவங்க மொத்தமாக கலந்துட்டு போயிட்டாங்க. அமைச்சரவையில் பங்கேற்கிறாங்க. அப்புறம் என்ன, நான் வந்து மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. அமைச்சரவையில் பங்கேற்றினாவே நீங்கள் தாயை கூட சேர்ந்துட்டீங்க. இன்னமும் அந்த கப்சா கதையெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. ஐஎம்எல் இப்போ திமுக கூட்டணியில் இல்லை. அதுதான் வெளிப்படையாக சொல்லணும். அங்கே போய் சேர்ந்து அமைச்சரவை பங்கெடுத்துட்டிங்கனாவே முடிஞ்சு போச்சு. அதே தான் விடுதலை சேர்த்துக்கிறோம். இன்னமும் நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கோம்னா கப்சா கதையெல்லாம் விட முடியாது. அங்கே போய் சேர்ந்தாச்சு. அதனால் நீங்களும் தாவேக்கா கூட்டணி தான். அதனால் இந்த ஐஎம்எல்லும் இது விடுதலை சேர்த்துக்களும் தாவேக்கா கூட்டணி தான் இருக்குது. இனிமேலாம் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அமைச்சரில் பங்கேற்க ஆரம்பிச்சிட்டிங்க. கம்யூனிஸ்ட்டுகள் மட்டும்தான் அந்த கட்சி அந்த பக்கம் இருக்குது. ஏன்னா அவங்க வெளியிலேருந்து தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த 4 எம்எல்ஏக்கள் வந்து திமுக கூட்டணி தான் இருக்காங்க. அங்கே தான் தொடருவோன்றாங்க, தொடர்ந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மதிமுக அவர்கள் சொல்லாத குறை, அதாவது நமக்கும் ஒரு தனி நம்ம சின்னத்தில் நின்றுருந்தோம்னா பம்பரமாக அந்த சின்னத்தில் நின்றுருந்தால் நம்ம பாட்டு இன்றைக்கி நம்ம ஒரு சில அமைச்சரவை பெற்றுக்கலாமோ, ஒரு அமைச்சரவை பெற்றுக்கலாமோ தாவேக்கா கூட சேர்ந்து அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு அதிருப்தியோடு தான் அந்த கூட்டணிக்குள்ள இருந்திருக்காங்கன்றது தெரியுது, தெளிவாக தெரியுது. இந்த சூழலில் உதயசூரியன் சின்னத்தில் நின்றுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதாவது துரை வைகோ அவர்கள் பேசுகிறாரு, வைகோ அவர்களும் பேசுகிறாரு. இந்த மாதிரி அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய எம்பி அந்த சீட்டை வந்து வேணான்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வந்து அந்த ஒரு எம்எல்ஏவை அவங்களையும் வந்து வேணான்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு அந்த ஒரு எம்எல்ஏ வந்து வேணான்னு ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்து தாவேக்கால சேர்ந்து இவங்க கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மதிமுக எப்போ வேணாலும் கலந்துக்கும். ஏற்கனவே அவங்களோட அதிருப்தி வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் மதிமுக அங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. அது எப்போ வேணாலும் கலந்துட்டு தாவேக்கா கூட வந்து சேர்ந்துடும். அதனால் இந்த கம்யூனிஸ்ட்டுகள், இந்த இடதுசாரிகள் சொல்கிற இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இப்போ வந்து திமுக கூட பக்கம் நிற்குது. தேமுதிக நிற்குது. மக்கள் நீதி மையம் நம்ம சொல்லவே வேணாம். திமுக எதிர்க்கிறது தான் கமல்ஹாசன் அவருக்கு வந்தார். கடைசியாக திமுக அறிவாலயத்திலே போய் அறிவு அடமானம் வச்சுட்டு ராஜ்யசபா போயிட்டார். அது வந்து அவங்க கட்சியில் யாருக்கும் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏதாவது 1-2 கிடச்சிருக்கும், அதையும் வேணான்னு அவரைக்கு எடுத்து விட்டார். இப்போ அந்த கட்சியில் இருக்காங்களாம் அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா இவர் மட்டும் இவரோட குடும்பம் இவருடைய பதவி இதை மட்டும் பார்த்துக்கிறாரு. நம்ம கீழே இருக்கவங்களாம் ஒன்றும் இது இந்த மாதிரி தான் அந்த முஸ்லீம் யூனியன் கட்சியிலே நடக்கும். அவங்க மட்டும் அவங்களோட சீட்டை பார்த்துப்பாங்க, கீழே இருக்கவங்களாம் ஒன்றுமே கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்குது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க மக்கள் நீதி மையம் தொண்டர்கள். இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா அவர் என்ன சொல்கிறாரு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் உட்காந்துருக்கிற நாற்காலியில் 2 நாற்காலி தான் தாவேக்கா விடுது, 2 கால் தான் வந்து தாவேக்கா விடுது. அந்த நாற்காலியினுடைய 2 கால் தான் தாவேக்கா விடுது, மிச்சம் 2 கால் திமுக கொடுத்தது. அந்த கால் எப்போ வேணாலும் விழுந்துரும், அப்போ இவங்களுடைய ஆட்சி சரிஞ்சிடும் அப்படின்றது. இது வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. சரி, அவங்க சரிகிறது இருக்கட்டும், உங்கள் கட்சி சரிஞ்சிக்கிட்டு இருக்குதே, ஏற்கனவே சரிஞ்சிருச்சு, இன்னும் மிச்சம் இருக்கும் சரியாக போகுது போல், நீங்கள் அதை கவனம் செலுத்துங்க. ஏன்னா தினம் அங்கேருந்து தொண்டர்கள் இங்கே வந்து சேர்றாங்க. இப்போ கடம்பூர் ராஜ் அவர்கள் இன்னும் ஒரு 3-4 பேர் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து இங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க தாவேக்கால. இப்போ இது என்ன காட்டுது அப்படின்னா, உங்கள் மேலே அதிருப்தி இன்னும் கூடிக்கிட்டே போகுது. ஏற்கனவே வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு. இப்போது பாஜகலேருந்து அண்ணாமலை அவர்களும் அங்கிட்டு போனதுனால பாஜகவினுக்கு இந்த அந்த வாக்கு சதவீதம் இப்போ அண்ணாமலை பக்கம் போனதுனால இப்போ அவங்க வந்து இந்த தேர்தலில் பாஜக எவ்வளோ வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்கன்னா 2.97%, கிட்டத்தட்ட 3% வாக்கு பெற்றிருக்காங்க. இதில் ஒரு 1.5%-2% அண்ணாமலை தனியாக பிரிச்சுட்டு போயிட்டார். இப்போ நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சா கூட உங்களுக்கு அவங்க கிட்டேருந்து ஒரு 1% வாக்கு தான் அப்படின்றது போது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்க போதில்லை. அதனால் பாஜக என்ன நினைக்கும் அப்படின்னா, திமுகவே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, இவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நம்ம திமுகவோட கூட்டணி வச்சு போகலாம், அவங்க அந்த பக்கம் போகிற கூட வாய்ப்பு இருக்குது, கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்கா வந்து தாவேக்கா கூட தான் இப்போ இந்த ஐயுஎம்எல்
மற்றபடி இந்த விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ்லாம் போயிடுச்சு. இனிமேல் அவங்களும் அங்கேயே இருந்து தான் அடுத்த தேர்தலில் சந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சூழலில் உங்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பாமக மட்டும்தான் இருக்குது. இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களாம் எப்போ வேணாலும் கலந்துப்பாங்க, எப்போ வேணாலும் மாற்றிப்பாங்க. இப்போ பாமக போன தேர்தலுக்கு உங்க கூட சேர்ந்து சந்திச்சுது, அடுத்த தேர்தலில் யார் கூட வேணாலும் சேர்ந்து சந்திக்கலாம், எனக்கு தெரியாது. அதனால் அதிமுகவினுடைய தொண்டர்களும் அமைச்சர்களுமே அங்கிட்டு மாறிட்டு இருக்காங்க. இங்கே இருந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அங்கே போய் சேர்ந்தார். எங்கள் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருந்த திமுக கூடயே போய் சேர்ந்தார். அவரோட ஆதரவுகளும் அங்கே போயிட்டாங்க. அப்புறம் சின்னம்மான்றவங்க தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் தான் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு. அவர் எவ்வளோ நாளைக்கு இருப்பார்? அவர் எந்த பக்கம்? அவர் வந்து இப்போ அந்த பக்கம் தாவைக்காக மேலே அதிருப்தியை வெளிப்படுத்துறதுனால போக மாட்டார் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ உங்கள் கூட வந்து இந்த டிடிவி தினகரன் அவர்கள், அதுக்கப்புறம் இந்த தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் பாஜக இருந்தாலும் இருக்கலாம், இல்லை அவங்க விட்டுட்டு வேறு எங்கேயாவது போகலாம். இந்த சூழலில் நீங்கள் வந்து எப்படி அரசியலை வந்து எதிர்கொள்ள போகிறீங்க? இனிமேல் யாரும் அதிமுக மேலே நம்பிக்கை வச்சு வரப்போகிறதில்ல. இந்த கட்சி அவ்வளோதான், 10-11, 10 தோல்வி பழனிசாமி போய் 11 தோல்வி பழனிசாமி ஆயிடுச்சு இப்போது. அதனால் இனி யாரும் இந்த கட்சி மேலே நம்பிக்கை வச்சலாம் வரப்போகிறதில்ல. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்குது. இப்போ நீங்கள் 47 கூட்டணி சேர்த்து அதாவது வெற்றி பெற்றிருக்கீங்க சட்டமன்ற உறுப்பினர். இந்த 47 அடுத்த உங்களால் தக்க வைக்க முடியுமான்றது ரொம்ப கேள்விக்குறி தான். ஏன்னா அதுலேருந்து 3-4 பேர் வந்து இந்த பக்கம் போய் சேர்ந்துட்டான். தாவேகா கூட சேர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு இப்போ 47 கூட சொல்ல முடியாது, 43, 42 தான் சொல்ல முடியும். இந்த 42 உங்களால் தக்க வைக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இன்னும் போக போக இது வந்து இந்த 20 இடங்கள் 10 இடங்கள் ஜெயிக்கக்கூடிய நிலைமை கூட போகலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சி வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது இன்னமும் மாறும் அப்படின்றதான் தெரிய வருது. இப்போ அதிமுகவை இனிமேல் யாரும் ஒரு காம்படிட்டராக கூட பார்க்க மாட்டான். 1-2 தொகுதிகளில் வேணால் நீங்கள் காம்படிஷனாக இருக்கலாமே தவிர ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு காம்படிஷனே இல்லை. அப்போ இனிமேல் அதிமுக ஒரு பொருட்டாகவே எவனும் மதிக்க மாட்டான். அந்த சூழ்நிலை தான் இருக்குது. அந்த சூழ்நிலை தொடரும் போல். இன்னும் சொல்லப்போனால் அது இன்னும் மோசமாக ஆகும். இப்போ இருக்கிற மிச்சம் மீதி இருக்காங்க இல்லையா, இவங்களும் எவ்வளோ காலம் உங்கள் கூட இருப்பாங்க, இல்லை அதிலேயே ஒரு அணி வந்து பிச்சுக்கிட்டு தாவேகா கூட சேரணும்னு நினச்சாங்க, அமைச்சரவை கிடைக்கலைங்க, திரும்ப இங்கே வந்துட்டாங்க. அதுவும் கட்சி தாவல் சட்டத்தில் நம்ம வந்து பதவி போயிடுமோ, அதாவது இந்த எம்எல்ஏ விஷயம் போய்டும், எம்எல்ஏ வந்து உறுப்பினர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் பிடிங்கிடுவாங்களோ அப்படின்றனால திரும்ப வந்துட்டாங்க. அப்போ இவ்வளோ பேர் அதிருப்தியில் தான் இருக்காங்க. உங்கள் தலைமையை யாரும் ஏற்றுக்கல, அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஏன்னா 11 தடவை தோத்துட்டீங்க தொடர்ச்சியாக. 11 தேர்தலில் தோற்றதுக்கப்புறம் யாராவது உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப குறைவு தான். அதனால் நீங்கள் தலைமையை மாற்றணும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. தலைமையை மாற்றி கட்டமைப்பை இன்னும் சரிப்படுத்தி இன்னும் வந்து மக்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி சில செயல்பாடுகள்லாம் செய்யணும். நிறையா போராட்டங்களை முன்னெடுக்கணும். நீங்கள் அந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் என்ன எவ்வளோ போராட்டங்கள் முன்னெடுத்தீங்க? ஒன்றும் பெருசாக எடுக்கலாம். சும்மா அந்த தேர்தல் அப்போ நல்லா பிரச்சாரம் பண்ணிங்க, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அந்த 5 ஆண்டுகள் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடச்சிது. ஆனால் நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரியே செயல்படல. எதிர்க்கட்சி தலைவருக்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்ம அதை வச்சு அரசியல் பண்ணலான்னு இருக்கணும். ஆனால் நீங்கள் அப்படி செய்யவே இல்லை. ரொம்ப அப்படியே மேலோட்டமாக விட்டீங்க ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியை. நாம் தமிழர் கட்சியும் மற்ற கட்சிகள் தான் போராட்டம் பண்ணிச்சே தவிர நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு போராட்டங்கள் முன்னெடுத்த மாதிரி தெரியல. அங்கே ஒன்றுமா பண்ணியிருப்பீங்க, ஆனால் பெரிய அளவுக்கு ஒரு புரட்சி வெடிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே நீங்கள் செய்யலை. அந்த மாதிரி செய்யாத காரணத்தினால அதிமுக ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அதுபோக இந்த தேர்தலில் பாஜக கூட வேற கூட்டணி வச்சுட்டிங்க. அப்போ சிறுபான்மை வாக்கு உங்களுக்கு வரவே இல்லை, வந்திருந்தாலும் ரொம்ப குறைவு. அதனால் இனி ஒரு வாய்ப்பு என்னென்னா, திமுக பாஜக கூட கூட்டணி வைத்தால் அந்த சிறுபான்மை வாக்கை திரும்ப பெறுவதற்கு நீங்கள் முயற்சிக்கலாம். ஆனால் அதை வந்து தாவேக்காவும் அறுவடை செய்ய நினைக்கும், நாம் தமிழர் கட்சியும் அறுவடை செய்ய நினைக்கும். அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த விதத்தில் அவருக்கு கொஞ்சம் வாக்கு வராது. இந்த சிறுபான்மை வாக்கு தான் அவருக்கு வந்து ஒரு எதிர்ப்பாக இருக்கும். அதை தவிர மற்றபடி எல்லாமே அவர் முயற்சி பண்ணுவார். அதனால் நீங்கள் வந்து திமுகவுடைய நகர்வுகளை பொறுத்து தான் உங்களுடைய இது இருக்குது. இப்போ அவங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னா நீங்கள் சிறுபான்மை வாக்கு அறுவடை செய்ய முயற்சிக்கலாம். அதுபோக உங்கள் கட்சியை பலப்படுத்தணும், தலைமையை மாற்றணும். உங்களோட தலைமையை யாரும் ஏற்றுக்கல, இப்போ தலைமையை மாற்றணும். இப்போ அந்த பக்கம் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாரை உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் இந்த கட்சியை திரும்பியே பார்ப்பானுங்க. அப்போது இனி வந்து இப்போ இந்த மக்களுடைய செயல்பாடை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க இந்த கொள்கை கோட்பாடை வச்செல்லாம் ஓட்டு செலுத்த மாதிரி தெரியல, வாக்கு செலுத்த மாதிரி தெரியல. இவங்கெல்லாம் ஒரு நட்சத்திரம், எனக்கு பிடிச்ச ஒரு நட்சத்திர அந்தஸ்துடைய ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவருக்கு நான் வாக்கு செலுத்துகிறேன். அந்த மனநிலைக்கு போயிட்டனால உங்ககிட்ட கொள்கை கோட்பாடு இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு நபரை உங்கள் கட்சிக்குள்ளார புதுசாக அறிமுகப்படுத்தி அவரை தலைமைக்கு கொண்டு வந்து
அதுக்கப்புறம் நீங்கள் பேக் சீட் எடுத்துக்கணும். 2ஆம் இடத்துலையோ 3ஆம் இட தலைவராக நீங்கள் அங்கே இருந்து வழி நடத்தணும். 2ஆம் இடத்துல இருந்து கூட வழி நடத்தலாம். அப்படி செஞ்சிங்கன்னா தான் இந்த கட்சி பொழைக்கும். இல்லைனா சோழி முடிச்சிடுவாங்க. ஏற்கனவே முடிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் முடிச்சு விட்ருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பாஜக வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியில் ஒரு கட்சியை முழுசாக முடிக்கணும்னு நினச்சாங்க. அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அங்கே இருக்க தலைமை அவங்க எப்படி செத்தாங்கன்னே தெரியாமல் ஒரு இறப்பு. தினமும் இட்லி சாப்பிட்றாங்க, அது சாப்பிட்றாங்க, அதுக்கு 2 கோடி ரூபான்றாங்க. இட்லிக்கு எங்கே 2 கோடின்னு தெரியல. அந்த மாதிரி கதை விட்டுருந்தாங்க. யாரையும் உள்ள விடலை. அப்போது வந்து என்ன சொல்லுது, இங்கே சிசிடிவியே இல்லை, சிசிடிவியே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஏன்னதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய குடும்பத்தில் வந்து சிசிடிவி கேமராவே இல்லைன்றாங்க. அப்படியே இருந்தாலும் பழுதடைஞ்சிச்சுன்றாங்க. அது எப்படி அப்போ மட்டும் பழுதடையும்? இந்த மாதிரிலாம் கதை வர்றாங்க. அந்த முதலமைச்சர் வந்து ஒன்றும் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஊழல் வழக்குகள்லாம் போட்டு சின்னம்மா உள்ள தள்ளிடுறாங்க. அப்புறம் டிடிவி தினகரன் தனி கட்சி அமைக்கிறார். அப்புறம் சின்னம்மாவும் தனி கட்சி அமைச்சு போயிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் அங்கேருந்து இங்கே போய் சேர்ந்தார். இப்போ இப்படி எல்லாரையும் பிரித்து விட்டு தனிமைப்படுத்தி விட்டாங்க. யார்? எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் வேறு அங்கேயும் கூட்டணிலாம் வச்சு பாஜகவோட கூட்டணி வச்சனாலே சிறுபான்மை வாக்கெல்லாம் வராமல் போச்சு. அது போக இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு அப்புறம் புதுசாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அப்படியே எல்லா பக்கமும் அங்கே போயிடுச்சு. இப்போ ஒன்றும் ஆச்சு. இன்னும் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய இந்த 21.21% வாங்கியிருக்காங்க இல்லையா, இது இனி வரக்கூடிய தேர்தலில் 10%, 5%, இல்லை 15% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனி அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் 29 எல்லாத்துக்குமே சேர்த்து வரும். அப்படி இல்லைன்னா 29 வந்து அதாவது பாராளுமன்ற தேர்தல் வரும். அந்த தேர்தலில் இவர் இந்த வாக்கு கூட வாங்க மாட்டார். 15 10 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். அதனால் இது வந்து ஒரு அழியக்கூடிய தருவாயில் வந்துருச்சு அதிமுக. இதை உயிர்ப்பிக்கணும்னா முதல்ல தலைமையை மாற்றி ஒரு ஸ்டார் மாதிரி ஒருத்தர், நட்சத்திரம் மாதிரி அந்தஸ்து ஒருத்தர் உள்ள கொண்டு வந்தால் தான் ஏதாவது நடக்கும் கொஞ்சமாவது. இல்லைன்னா அதுவும் நடக்காது. மொத்தமாக சோழி முடிஞ்சிடும். அந்த சூழலில் தான் இருக்குது. இனி அதை ஒரு பெரிய கட்சியாலே எவனும் கன்சிடரே பண்ண மாட்டான். சில தொகுதிகளில் இவங்க போட்டு இவங்களோட வேட்பாளருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, அப்படித்தான் பார்ப்பாங்களே தவிர, இப்போ இந்த பாமக இருக்குல்ல, இப்போ இந்த தருமபுரி, சேலம் இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்களுக்கு வந்து வன்னியர்கள் வாக்கு, இப்போ திண்டிவனம் இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க வன்னியர் வாக்கு நிறையா இருக்கனால அந்த இடங்களில் மட்டும்தான் அவங்க போட்டி அதிகமாக இருக்கும். மற்ற இடங்கள்லாம் பாமக பெரிய அளவுக்கு போட்டியாக இருக்காது. அதாவது அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருக்கிற இடங்களில் மட்டும், அதாவது இந்த வன்னியர்கள் வாக்கு இருக்கிற இடங்களில் மட்டும்தான் அவங்க பெருசாக போட்டி போடுவாங்க. மற்ற இடங்கள்லாம் இருக்காது. அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதிமுகவை. அந்த நிலைமையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்படின்னா இந்த 21% எப்போ வேணாலும் 15%, 10%, இல்லை 5% கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து அதிமுகவுடைய எதிர்காலமாக இருக்குது. இவங்க இதெல்லாம் மாற்றாத வரைக்கும் இதுதான் நிலைமை. திமுக வந்து கூட்டணியை நம்பி இருக்குது. இந்த கூட்டணியை பலப்படுத்தணும். இப்போ போனவங்களால திருப்பி எப்படி கூப்பிடுறது? அப்புறம் குறிப்பாக காங்கிரஸ் அவங்க இனிமேல் சேர்த்துப்பாங்கன்னு தெரியல. மற்ற 2 கட்சி போயிருக்கு இல்லையா, அவங்கள எப்படி திருப்பி இங்கே சேர்க்கறது? அதுக்கப்புறம் இந்த கட்சிகள்லாம் எப்படி நம்ம கூட வச்சுக்கிறது? இன்னும் இப்போ இதில் வந்து அவங்க பாஜகவை நோக்கி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சிறுபான்மை வாக்கு அடிப்படும். அதனால தான் நான் சொல்கிறேன், திமுகவும் இந்த 75 எம்எல்ஏக்கள் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா, 74 75, அந்த இது கூட அடுத்ததில் தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பொறுத்து அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சாங்கன்னா இதுவும் குறையும். இந்த கூட்டணியோட போய் சேர்ந்தானே அப்போ தான் நமக்கு பார்க்கணும். இதுக்கு இந்த கூட்டணிக்குள்ளார இன்னும் எஸ்டிபிஐ இருக்காங்க, முஸ்லீம் யூனியன் லீக் இருக்குது, இந்தியன் முஸ்லீமுக்கு தான் போயிருக்குது, எஸ்டிபிஐ கட்சி இருக்குது. இந்த மாதிரி முஸ்லீம் கட்சிகள்லாம் இன்னும் அங்கே 1-2 பேர் இருக்காங்க இல்லையா. இப்போ அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? இவங்க பாஜகவோட கூட்டணி வச்சோன்னா வெளியில் வருவாங்களா, இல்லை இன்னமும் முட்டு கொடுத்துக்கிட்டு திமுக கூட தான் இருப்பாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரருக்கும் கிறிஸ்தவ சகோதரருக்கும் புரிஞ்சிடும். இப்போ இவன் வந்து அவனோட பதவிக்காக இங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறான், இவன் சொல்கிறதுக்காக நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், அப்போ இவன் வந்து நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி தெரில, அவனோட பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இருக்காங்கன்றது அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்று அவங்க பின்னாடி தொடர்ந்து வரக்கூடிய மக்களை பார்த்துட்டு அவங்களுக்காக கூட்டணி விட்டு வெளில வரணும் பாஜகவோட சேரும்போது. இல்லைன்னா இவங்க வந்து ஏமாத்துறாங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். மக்கள் வெளியே போயிடுவாங்க. அதுக்கு நம்ம தாவேக்காவுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ இல்லை வந்து வேறு கட்சிக்கோ ஓட்டு போட்டு போயிடலாம், நாம் தமிழருக்கோ வேறு கட்சிக்கோ ஓட்டு போட்டு போயிடலான்னு வருவாங்க. அது நடக்கும். இவங்க வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எப்போவுமே திமுக வந்து தனியாக மத்திய இதில் வந்து இருக்காது. அப்படி இருந்து ரொம்ப குறைவு. இனிமேல் அப்படி இருப்பாங்களா? ஏன்னா இப்போ காங்கிரஸ் போயிடுச்சு, அவங்களுக்கு அங்கே ஒரு அதிகாரம் வேணுன்றதுக்காக பாஜக கூட சேரதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாஜகவும் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தலாம்னு நினைக்கிது. ஏன்னா அதிமுக ஒன்றும் ஆயிடுச்சு, இவங்க கூட கூட்டணி வச்சா நமக்கு நல்லது. ஏன்னா அவங்க ஆட்சியும் வந்து கொஞ்சம் சில 2 மாநிலத்தில் இருக்கவங்களுடைய ஆதரவை பெற்று தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ஆதரவை நம்ம பெற்றுவிட்டோம்னா ரொம்ப எளிமையாக மிச்சம் இருக்க ஆண்டுகளே முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ தெரிஞ்சு போயிடும் திமுகவோட வண்டவாளம். இவ்வளோ நாள் பாஜகவை எதிர்த்து பேசினதெல்லாம் நாடகம், இரட்டை வேடம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அது முதல்ல முஸ்லீம் கட்சிகளுக்கு தெரியுதா, இஸ்லாமிய சகோதரர் தெரியுதா, இந்த கிறிஸ்தவ சகோதரர் தெரியுதான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம்.
இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த சுயேட்சை வேட்பாளருக்கு இந்த வாக்கும் அந்த நோட்டா வாக்கையும் முதல்ல வாங்க பாருங்கள். மற்ற கட்சி வாக்கலாம் அப்புறம் வாங்கலாம். இவங்க எந்த கட்சிக்குமே ஓட்டு போடுறதில்ல. இவங்க ஏன் அப்படி போட மாட்டேன்றாங்கன்றதை பார்த்து இவங்க எந்தெந்த தொகுதியில் அதிகமாக சுயேட்சை வேட்பாளருக்கு போட்டிருக்காங்க, இவங்களோட வாக்கை பெறுவது கொஞ்சம் எளிது தான். அவங்க கொஞ்சம் புரிய வச்சா போதும். இந்த கட்சி கொள்கைகள்லாம் புரிய வச்சு அந்த வாக்குகளை பெற்றாவே இன்னொரு 4-5% வாக்கு வரும். அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து எப்படி பார்த்தாலும் சில தொகுதிகளில் ஒரு 10-15 பேர் சுயேட்சை வேட்பாளர் போட்டியிட தான் செய்வாங்க. அவங்களும் போய் வாக்கு கேட்க தான் செய்வாங்க. ஆனால் இந்த சதவீதத்தை குறைக்கலாம். இப்போ 5% நோட்டாக்கு 6%, 5.5%, நீங்கள் ஒரு 2% குறைச்சதுலேருந்து ஒரு 3.5% வாக்குகளை அறுவடை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அது வந்துருந்தால் இப்போ 4 இந்த 3.5 சேர்த்தா 7.5 வந்திருக்கும்ல, அப்படி வராமல் போயிடுச்சுல, அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த தாவேக்கால வந்து இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் எளிதாக இங்கிட்டு மாற்ற முடியாது. அதெல்லாம் வந்து நட்சத்திர அந்தஸ்தை பார்த்து போட்ட ஓட்டு. அவங்களாம் வந்தால் வர்ற லாபம், வரலைன்னா விட்டுருங்க. ஆனால் நீங்கள் என்ன குறி வைக்கலாம்னா, அதிமுகவோட வாக்கை குறி வைக்கலாம். அதிமுகவில் அதிருப்தி இருக்குது. இந்த 21% இருக்கு இல்லையா, இந்த 21% எல்லாரும் பங்கு போட்டுக்க வேண்டிதான். ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ அதில் தக்க வைக்கிறாங்கன்றது அவங்க செயல்பாடை பொறுத்து. அப்படி இல்லைன்னா அதை வந்து எல்லா கட்சியும் அறுவடை செய்யலாம். 21% ஆளாளுக்கு எவ்வளோ அவங்களுடைய கட்சி கொள்கைலாம் சொல்லி அவங்க எவ்வளோ தூரம் இந்த பக்கம் இழுக்கிறாங்கன்றதை பார்க்கணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், நிறையா பேரை கட்சியில் இணைக்கணும். கட்சியில் வந்து தொண்டர்களாக இணைக்கணும். நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி தொண்டர்களோட வாக்கு விழுந்தாவே ஒரு 50 லட்சம் வாக்கு 60 லட்சம் வாக்குன்னு வர்ற அளவுக்கு அந்தளவுக்கு தொண்டர்களை இணைக்கணும். 20 லட்சம் பேர் உங்களுக்கு இதான் உங்களோட கோர் வாக்கு 4%. இதுக்கு மேலே வரதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு போன தேர்தலில் இந்த 8.13 அந்த 4.13% இருக்கிறவங்க ஃப்ளோட்டிங் வாக்கு. இந்த தேர்தலில் சீமானுக்கு போட்டோம், அடுத்த தேர்தல் இப்போ முந்தின தேர்தலில் சீமானுக்கு போட்டோம், இந்த தேர்தலில் தாவேக்காக்கு போடுவோம் போட்டிருப்பாங்க. இப்போ அடுத்த தேர்தலில் அவங்க எங்கே வேணாலும் போடுவாங்க, சொல்ல முடியாது. இவங்க வந்து ஒரு புதுமை விரும்பிங்க. யாராவது ஒருத்தர் புதுசாக விளாண்டுட்டு அவங்க போனாங்க. இப்போ அவங்கெல்லாம் எங்கே போவாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அண்ணாமலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் புதுசாக வந்திருக்காரு. புதுமை விரும்பிங்கள்ல இவங்க அங்கே போயிடுவாங்க அடுத்த தேர்தலில். அதனால் அந்த வாக்கு இப்போ தாவேக்காக்கு குறையும். அதனால தான் சொன்னேன் 35% அடுத்த தேர்தலில் 35% வராது, குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4-5% பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒவ்வொரு தடையும் யாராவது புதுசாக பார்த்து போடணும் அப்படின்ட்டு. அந்த வகையில் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறார். அதனால் அவங்கள தேடி போகிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் வாக்கர்ஸை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பக்கம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி என்ன திட்டங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதில் ஒரு 1%, 5% போயிருக்காங்க. அதில் 1% நம்ம வந்து எடுக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். அது போக திமுகலேயே இப்போ அதிருப்தி வந்துருச்சு. திமுகலேருந்தே ஒரு 5-5% நாம் தமிழ் எடுக்க பார்க்கணும். நீங்கள் இன்னும் அந்த 8% பார்க்காம 20% பெறணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா தான் சரியாக வரும். நீங்கள் வந்து என்னென்னா, இப்போ வந்து அதிமுக 2ஆம் இடம்ன்றதெல்லாம் போயிடுச்சு. இப்போ முதல் இடத்துக்கு தாவேக்கா வந்துருச்சு, 2ஆம் இடத்துக்கு திமுக வந்துருச்சு, 3ஆம் இடத்துல தான் அதிமுக இருக்குது. 3ஆம் இடத்தை அதை கீழே இறக்கி விட்டு நீங்கள் 3ஆம் இடத்துக்கு வர பார்க்கணும். அதை தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அவங்களோட வாக்கை நீங்கள் எடுக்கணும். 2வது சிறுபான்மையினர் வாக்கு அறுவடை செய்யணும். இப்போ பாஜக கூட திமுக சேர்ந்துருச்சுன்னா அப்படியே சிறுபான்மை வாக்கை அதிமுக ஆள்றதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துடணும். அந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சிறுபான்மையினர் வாக்கு 2%, 3%, 4% உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். அது போக நான் சொன்ன இந்த நோட்டாக்கு போட்டவங்க, இந்த எந்த கட்சிக்கும் போடாமல் சுயேட்சைக்கு போடுறாங்கல்ல, இந்த 5.5% மொத்தமாக இவங்களோட வாக்கை எடுக்க பார்க்கணும். அது போக திமுகவோட அதிருப்தி, திமுகவிலே இருப்பாங்க, ஆனால் திமுகவில் கொஞ்சம் அதிருப்தி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம வாக்களிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் வாக்கர்ஸ், அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தேர்தலையும் மாறி மாறி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு 5-6% இருக்காங்களே, அதில் ஒரு 1%, 2% இந்த பக்கம் திரும்ப இழுக்க பார்க்கணும். அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா சில தொகுதிகள் ஜெயிக்கலாம். அதே மாதிரி வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கலாம். ஒரு 10% மேலே போகிறதுக்கு இந்த தேர்தலே இருந்துச்சு, ஆனால் அந்த வாய்ப்பு போயிடுச்சு. நீ திருப்பி அதை கொண்டு வரணும்னா இந்த மாதிரிலாம் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு 10-12%, அதிகபட்சம் 20% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணுறதை பொறுத்து. அது போக நீங்கள் தனியாகவே நிற்கிறேன் அப்படின்றதுக்கு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் அது வந்து கூட்டணிக்கு உங்களுடைய கொள்கைக்கு அடிப்படையில் யாரும் இருக்காங்களான்னு பார்த்து அவங்கள கூட்டணியில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா நீங்கள் தனியாக இருந்துங்க. அதை பொறுத்து தானே. நீங்கள் அதுக்காக கூட்டணின்ற ஆப்ஷனே வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. யாராவது வந்து உங்கள் கொள்கைக்கு கோட்பாடுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கவங்க, இல்லை நல்ல விதமாக திட்டங்கள் இருக்குது அவங்கக்கிட்ட, நல்ல தலைவர் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்கள வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிறது நல்லது. தனித்தே போட்டியிடாமல் கூட்டணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த கூட்டணி வந்து நல்லவங்களோட சேர்க்கணும், சும்மா கண்டவங்க கூடலாம் வைக்கக்கூடாது. அது இந்த கட்சி தலைமைக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பார்த்து அது மாதிரி கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் இந்த எங்கெங்கெல்லாம் ஓட்டுகள் சிதறி இருக்குது, அந்த சிதறின வாக்கில் குறிப்பாக அதிமுகலேருந்து இன்னும் கொஞ்சம் அறுவடை செய்யலாம். இந்த இந்த சுயேட்சை வேட்பாளருக்கு போன வாக்குகள் அறுவடை செய்யலாம். இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய
ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த புதுமை விரும்பிகள். அவங்கள இந்த பக்கம் இழுக்க முடியுமான்னு பார்க்கணும். இல்லைன்னா அவங்களாம் அண்ணாமலை நோக்கி போயிடுவாங்க. அவருக்கு சும்மாவே ஒரு 2-3% அங்கேருந்து கழட்டிட்டு வந்துட்டார் பாஜகலேருந்து. இப்போ இந்த புதுமையாக விரும்பிகள் அவங்களுக்கு ஒரு 4-5% போட்டு அவங்க வந்து 6%, 7% ஆக்கிடுவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கூட 8% வாங்கி வந்துடுவார். அதனால் அதை வந்து நம்ம வந்து அதை எப்படி நம்ம இந்த பக்கம் இருக்கலாம். அவரும் அதிமுக வாக்காளருடைய செய்ய நினைப்பார். அதே மாதிரி இந்த ஃப்ளோட்டிங் வாக்கு ஓட்டர்ஸை எடுக்க பார்ப்பார். அது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவார். பாஜகவோட வாக்கு ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்தார். ஒரு 1.5%, 2% வந்து ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்தார் இந்த பக்கம் அவரோட ஆதரவாளர்கள். அதனால் அவர் 7-8% வாங்கலான்னு பார்ப்பார். அவருக்கு முன்னாடி நீங்கள் முந்திக்கணும். ஆனால் அவருக்கு ஒரே விஷயம் என்னென்னா அவருக்கு சிறுபான்மையினர் வாக்கு வராது. ஏன்னா அவர் பாஜகவோட 2.1 மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்க. அதனால் அவருக்கு அந்த வாக்கு வராது. அதை நீங்கள் எடுக்கிறீங்களா அதிமுக எடுக்குதுன்றதை பார்க்கணும். திமுக வந்து இப்படி தனிச்சு நிற்குது, பாஜக கூட சேரலைன்னா அவங்களுக்கு அது திரும்ப போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவன் பாஜக கூட சென்றானா அந்த வாக்கு அதிமுகவுக்கு போதா, அதிமுகவுக்கு போதா, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு போதான்றதை நீங்கள் நடக்கக்கூடிய செயல்பாடு அது சார்ந்து நீங்கள் நிறையா கட்சி கூட்டங்களை போடணும். அவங்க இருக்கக்கூடிய அந்த நபர்கள் சிறுபான்மையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் நிறையா கூட்டங்கள் போடணும். அவங்கள அப்படியே நம்ம பக்கம் இருக்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நிறையா வாய்ப்புகள் இருக்குது. 29 ஒரு மாற்றத்தை கிடைக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி 29 40க்கு 40 இல்லை ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் இருந்தால் 234 அந்த மாதிரிலாம் வராது. தொங்கு சட்டசபை தான் அப்பயும் வரக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. தாவேக்கா வந்து இந்த நான் சொல்கிற மாதிரி அவங்க பிடிச்சி போடுறவங்க எல்லாரும் உடனே இங்கிட்ட வந்துட மாட்டாங்க. நான் சொன்ன ஒரு 4-5% தான் இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இருப்பான். மிச்சம் 30% பேர் தாவேக்கா தான் அப்படின்ற அந்த ரசிகர்கள் வாக்கு அந்த வீட்டில் சொல்லி போட்டவங்க இவங்கெல்லாம் திரும்பவும் அதே மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 29 அவங்க ஒரு காம்படிட்டராக இருப்பாங்க, ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருந்ததுன்னா அப்போ சில மாற்றங்கள் வரலாம். இல்லைன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் 20 தொகுதி 40 20 25 ஜெயிக்கிறதுக்கெலாம் கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இப்போ கூட்டணிலாம் வச்சுருக்காங்க, குதிரை பேரம்லாம் நடத்துகிறாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. ஆட்சி வேறு கையில் இருக்குது. ஏற்கனவே அவங்க ஆட்சி இல்லாத போதே சில இடங்களில் பணம்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்சி இருக்குன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதை வந்து அப்படி எளிதெல்லாம் எடுத்துக்க முடியாது. இன்னமும் அந்த ஸ்டார் அந்தஸ்து இருக்குது. அவர் பத்திரிகையில் சந்திக்காமல் அந்த பிம்பத்தை உடைக்காமே ஓட்டி இருக்கிறாரு. அப்படியே ஓட்டி முடிச்சிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் இனி நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அந்த பிம்பத்தை உடைக்குதா இல்லையான்றது தெரிய வரும். ஏற்கனவே சில சம்பவங்கள் நடந்துருச்சு. அது அந்த குழந்தை ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு அந்த கோயம்புத்தூரில். அப்புறம் திருச்சியில் அந்த செவிலியர் ஒருத்தவங்க வந்து இறந்து போனாங்க, தவறான சிகிச்சை. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பெருசாக வாயை திறக்க மாட்டேன்றாரு, அவங்கள போய் நேராக சந்திக்க மாட்டேன்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சும்மா இங்கேருந்து ஒரு அறிக்கை கூட விட்டாரான்னு தெரில. ஏதோ ஒரு இடத்துலேருந்து இப்போ ஒரு இடத்துல ஒரே விஷயத்துக்கு மட்டும் அறிக்கை விட்டாருன்னு நினைக்கிறேன். நேராக போய் அவங்கள சந்திக்கணும்ல, போய் பார்த்து சரி பண்ணணும்ல. எவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்குது. அதுக்கப்புறம் நிறைய நடந்துருச்சு. ஆனால் அந்த விஷயம் தான் பெருசாக பேசப்பட்டது. அது மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி இந்தளவுக்கு கையாளுறான்னு பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. அவரோட அணுகுமுறை கையாளும் விதம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ ஒரு மாதம் கழிச்சு கேபினெட் மீட்டிங்கை கூட்டியிருக்காரு, அமைச்சரவை கூட்டத்தை. இப்படிலாம் எந்த முதலமைச்சரும் செய்ய மாட்டாங்க. திருச்சியில் அவரோட பேசின பேச்சு வந்து திமிர்த்தனமாக இருக்குது. தான் என்ற அகந்தையோடு பேசுகிறாரு. அது வந்து வெற்றி பெற்ற அந்த அகந்தையை காட்டுது. அது நம்ம சொல்லலை, நிறைய பேர் சொல்கிறாங்க. எதிர்கட்சியெலாம் வந்து ரொம்ப என்ன இப்போ முதலமைச்சர் இப்படி பேசுவாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அது போக அவருக்கு கோபமும் நிறையா வருது. அதை வந்து அவர் அமைதியானவர் அப்படி இப்படிலாம் சொன்னாலும் அவர் மேடை பேச்சில் தெரிஞ்சிருச்சுல. தற்கொலை கூட்டம்னு சொல்கிறாங்கலாம் சொல்லி அவருக்கு கோவம் இருக்கிறனால தான் அதை அவ்வளோ காட்டமாக பேசுகிறாரு. அதை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அதை பற்றி அவருக்கு கோவம் வருது, இதில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து தோற்று போனதுனால போராட்டங்களெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே போய் ஒப்பாரி கிடையாது. ஏன்னா தோற்று போயிட்டா சரி, அதையே பேசிகிட்டு இருந்தால் எப்படி அடுத்து நடக்க வேண்டியது ஆகாத பாருன்னா அதை விட்டுட்டு நடந்து போனதே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மேடையில் சத்யராஜ் அவர்கள் போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு. நான் திமுக காரன் தாண்டா, அந்த ஒரு படத்தில் ஒரு விஷால் சொன்னால் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்ற மாதிரி இவர் போய் எங்கே நான் திமுக காரன் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் குளத்தூரில் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படிலாம் போய் உட்காந்து புலம்பிக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் என்ன நீலிக்கண்ணீர் வடித்தாலும் மக்களுக்கு வந்து திமுகவை பற்றி தெரியும். இது வரைக்கும் தெரியாமல் போட்டுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் வர ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் மொத்தமாக புரிதல் வருதுன்னு சொன்னேன். அந்த 35% தாவேக்கா போட்டாங்க, புரிதல்லே போடல. அவங்க வந்து விருப்பத்தின் படியில் பிடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால் அவங்களால அந்த புரிதல் உள்ள நபர்கள்னால் சொல்லவே முடியாது. அவர்கிட்ட கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, ஒரு நல்ல அனுபவமும் கிடையாது. சரி, அனுபவம் இல்லைனா கூட பரவாயில்ல, இதெல்லாம் இருந்தாவது ஆதரிக்கலாம். அதுவும் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு எந்த புரிதலும் கிடையாது.
அதுலேருந்து நல்லா தெரியுது. அதனால் தமிழ்நாடு ஒரு தவறான பாதையை நோக்கி போயிட்டுருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு நட்சத்திர அந்தஸ்துக்கு எந்த கொள்கை கோட்பாடு இல்லாதவங்கள்ட்டேருந்து மக்கள் அப்படி இந்த கொள்கை கோட்பாடு இருக்கக்கூடிய கட்சிகளை நோக்கி வந்திருந்தாங்கன்னா புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இங்கேருந்து அங்கே போயிருக்காங்கன்றனால புரிதல் இல்லை, இருந்த புரிதலும் போச்சு. அதுக்கப்புறம் வந்து விழிப்புணர்வு இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது. இதுதான் தமிழக மக்களுடைய நிலைமை. இவர்கள் குழம்பி போய் மாறி போனனால தமிழக அரசியலும் வந்து குழம்பி போய் நிற்குது. அரசியல் கட்சிகளும் குழம்பி போய் இங்கே போகிறதா அங்கே போகிறதா குதிரை பேரம் பண்ணுறதா அப்படின்ற அந்த மாதிரி குழம்பி போனதுக்கு காரணம் மக்கள் தான். ஃபஸ்ட்டு அவங்க குழம்பி போனாங்க, அப்புறம் அரசியல் கட்சிகள் குழம்பி போணுச்சு, அங்கே இருக்க தலைவர்கள் குழம்பி போனாங்க, இப்போ தொண்டர்களும் குழம்பி போகிறாங்க. இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்க. இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுலேயும் திமுக வந்து இந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க ஐடிவிங்க ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருக்குது. இவங்க எப்படி சமாளிக்கிறது, இவங்க நமக்கு மேலே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. இவங்க ஏற்கனவே பல ரீல்ஸுகளில் படத்துகளுக்கே போட்டவங்க, இவங்களுக்கு அது புதுசு. இப்போ தான் அவங்க வந்து அதை கையாளுறாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் நிலை தடுமாறுறாங்க. விஜயும் நிலை தடுமாறாரு, தாவேக்காவும் நிலை தடுமாறுது, இந்த பக்கம் திமுகவும் நிலை தடுமாறுது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவங்க ஒரு பக்கம் நிர்வாகத்தை நடத்த முடியாமல் சிரமப்பட்டு பார்க்குறோம். பயிர்க்கடன் தள்ளுபடியில் இவ்வளோ தான் சொல்கிறார் 2000. அதுக்குள்ளே இங்கே போராட்டம் வந்துச்சு. 2000 கோடி தான் பண்ணுறீங்க, மகாராஷ்டிராவில் 38,000 கோடி பண்ணியிருக்காங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் இதான் லட்சணமா அப்படின்னு. அப்புறம் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, ஒரு தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர். அங்கே வந்து மேயர் பிரியா அவர்களும் வராங்க. மேயர் பிரியா வந்து இவங்களுக்கு சொல்கிறாங்க, ப்ரோட்டோக்கால் இதுதான், நான் தான் முதல்ல விளக்கேற்றுவேன், எனக்கு அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரி விளக்கேற்றணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் விளக்கேற்றணும் அப்படின்னு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் தான் அங்கே சவுண்டாக பேசணும். என்ன ப்ரோட்டோக்கால் பற்றி பேசுகிறேன், முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்து விளக்கேற்றணும், அதுக்கப்புறம் தான் மேயர், அதுக்கப்புறம் தான் வந்து ஐஏஎஸ் அதிகாரி. இவங்க அடித்து பேசியிருக்கணும். இவங்க அப்படியே வாய மூடிட்டு இருக்காங்க, மேயர் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இதுலேருந்து தெரியுது இவங்களுக்கு ஒன்றும் நிர்வாகம் திறமையெல்லாம் ஆளுமை திறமையெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அது இருக்கணும்ல, தலைமைக்கே இல்லை, உறுப்பினர்களுக்கும் இல்லை. அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மேயர் வந்து ஒன்றும் அவங்க பெரிய ஆளுங்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரோட்டோக்காலை பற்றி என்ன தெரியும்னு தெரியல. இவங்க தான் ஒரு காலத்தில் பேசினாங்க, கொசு வழங்கும் திட்டம் அப்படின்னாங்க. இவங்களுக்கு தமிழே வாயில் வராது. அதுலேயும் வந்து என்ன பேசுகிறோன்றதே புரியாமல் மண்டல வாரியாக நாங்கள் கொசு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ ஊரில் இருக்க கொசுலாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. கொசு வழங்கிட்டு இருக்காங்களாம். கொசு வலை வழங்குறதுக்கு பதிலாக கொசு வழங்கிட்டு இருக்காங்களாம். இந்த மேயர் வந்து புரோட்டோக்காலை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து திமுக ஆட்சியில் நடந்த அவலக்கேடுகள். அதை வந்து அப்படியே இந்த ஆட்சியிலையும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அவங்க கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறேன்ற பேரில் என்னத்தையோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுபோக இந்த திமுக கட்சி எந்த விழாக்கு போனாலும் போய் ஒப்பாரிக்க வேண்டியது, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய தயவில் தான் இந்த ஆட்சி இருக்குது, எங்களோட தயவு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாதம் பொறுத்திருப்போம்னு சொல்லிட்டு அவருக்கு விஜய் அவர் சொன்ன மாதிரி தான் 6 நாள் கூட பொறுக்கலாம், 1/2 மணி நேரத்திலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் காரணம் வந்து இவங்க பண்ணுறதுலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. சட்டம் ஒழுங்கு இப்படி சீர்கெட்டு போயிட்டு இருக்கும்போது வாய மூடிட்டு இருக்கணும் 6 மாதம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எந்த கட்சியும் அப்படி இருக்காது. பொதுமக்கள் இருக்க மாட்டாங்க, முதல்ல ஊடகவியலாம் அப்படி இருக்க மாட்டாங்க. போய் எல்லா இடத்துலையும் செய்தியை கவர் பண்ணி போடுவாங்க. அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி தான் ஒரு கட்சியை நீங்கள் அரசு கேபிளில் நான் ரொம்ப பின்னாடி தள்ளி போட்டிங்க, புதிய தலைமுறை கட்சியை. அது வந்து இப்போ புள்ளியாக வந்துட்டு இருக்குது, ஒழுங்காக வரல அப்படின்றாங்க. அப்போ நீங்களும் வந்து பாசிசத்தை தான் நீங்கள் கொண்டு வரீங்க. நீங்கள் என்ன பாஜகவை சொல்கிறீங்க, நீங்கள் என்ன திமுகவை சொல்கிறீங்க, நீங்களும் ஒரு பாசிச கட்சி தான். அந்த செயல்முறைகள்லாம் தெரியுது. யாராவது பேசினா பிடிச்சூரில் போட்டு யூடியூப்பில் பிடிச்சூரில் போட்டிருக்கீங்க. இந்த கட்சி பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பர் 241 அதுலேருந்து தூக்கி 261 மாற்றிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்போ நீங்களும் ஒரு பாசிச கட்சி தானே. நீங்கள் என்ன சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே குட்டையில் வந்த மாட்டேங்க தான் அப்படின்றத நிரூபிக்கிறீங்க. நீங்கள் திராவிட மாடல் 2.1 நிரூபிக்கிறீங்க. அதனால் இது இந்த கனிம வள கொள்கையை பற்றி நான் பேசணும் இல்லையா, அதுவும் ஒரு நாடகம். முழுக்க ஒரு நாடகம் தான் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு ட்ராமா, ரீல்ஸில் போட்டு அந்த ட்ராமாவை வந்து உண்மைன்ற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அதை சில கூட்டங்கள் வந்து உண்மையை நம்பிட்டு போயிட்டுருக்குது. நிறைய பேருக்கு தெரியுது, தெரிஞ்சது விளக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியல. நாங்கள் இன்னமும் விஜய்க்கு ஒன்று கொடுத்துட்ருப்போம் அப்படின்னு தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஏதாவது நடக்கும்போது வரையும் இப்போ இந்த மின்வெட்டு வர ஆரம்பிச்சோன்னா சில பேருக்கு புரிஞ்சிருச்சு, என்ன ஒரு ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் இவ்வளோ பெரிய மின்வெட்டு, வரலாறுக்கான அந்த மின்வெட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில். அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மின்வெட்டுகள் இது வரைக்கும் இருந்ததோட மோசமாக இருக்குது, நாங்கள் வீதிக்கு வந்து போராட நிலைமை இருக்குது, பகலெல்லாம் மின்வெட்டு இருக்குது, சில இடங்களுக்கு இதுக்காக வெளியில் போக வேண்டியதாக இருக்குது, வீட்டில் இருந்தால் இருக்க முடியல அப்படின்றாங்க. இதெல்லாம் புரிஞ்சாலும், இதெல்லாம் நடக்கிறது தெரிஞ்சு சில பேர் மாறினாலும், சில பேர் அப்பையும் என்னதான் இதெல்லாம் நடந்தாலும் நாங்கள் திரும்பவும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற லூசுத்தனமான கூட்டங்களும் இருக்குது. பிரச்சனையை தந்தவனே அவன் தான் அப்படின்ற போது திரும்ப அவங்க ஓட்டு போடுறோம் அப்படின்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்றது இதுலேருந்து தெரியுதா? அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம். அப்புறம் தாவேக்காவுடைய தவறான செயல்களில் காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்தது,
அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து தமிழக மக்கள்கிட்ட மேற்கொண்டு கோபத்தை கிளப்பக்கூடிய செயல்களை செஞ்சிட்ருக்கிறாரு. அதாவது அவர் வந்து பாஜக பக்கம் இல்லைன்னா வந்து காங்கிரஸ் பக்கம் தான் இருக்கேன்னு காமிச்சிக்கிறதுக்காக எண்ணற்ற கெட்ட வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் அடுத்த தேர்தலில் பெரிய அடி விழுகும். அதை வந்து அவருக்கு தெரியல. இந்த முறை காங்கிரஸ்லாம் வேணாம்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ நீங்கள் காங்கிரஸ் பக்கத்தில் சேர்த்தீங்க, இப்போ ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்கீங்க. காங்கிரஸ் சேர்த்தா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ நாள்? அடுத்த தேர்தலில் நீங்கள் பெருசாலாம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் இந்த தோற்று போன கட்சிகள்லாம் இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. சில கட்சிகள் வெகுண்டு எழுந்துடும். எப்படி நம்மளை தோக்கடிச்சாங்க அப்படின்னு சில கட்சி எழுந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு. நம்ம சொன்ன வரைக்கும் இந்த குழப்பமான சூழலில் மக்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அன்றாட நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் தினமும் கவனிங்க. எந்த கட்சி என்ன பண்ணுது, யார் நல்லதுக்காக நிற்கிறாங்க, யார் மோசமான பக்கம் நிற்கிறாங்க, யார் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக மாற்றி பேசுகிறாங்க. இப்போ திமுக மாற்றி பேசும் பாருங்கள், அவங்களோட கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்போ மாற்றி பேசுவோம். ஒரு நாள் பாஜக எதிர்ப்புன்னு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நாளில் கழிச்சு பாஜக கூட சேர்ந்தாலும் சேர்ந்துடும். இவங்கெல்லாம் வேறு இரட்டை வேடம் போடுறதுக்கே ட்ராமா கட்சி. அதெல்லாம் போக தெரிய வரும் மக்களுக்கு. குறிப்பாக இந்த இஸ்லாமிய சகோதரருக்கும் கிறிஸ்தவ சகோதரருக்கும் புரிய வரும். அது போக அதிமுகன்றது ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த வாக்கு செலுத்தின மக்களுக்குமே புரிய ஆரம்பிச்சிடும். இந்த கட்சிக்காக ஓட்டா போட்டோம், நம்ம வேற யாருக்கா போடுவோம்னு சொல்லி நிறைய பேர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாவேக்கால ஒருவேளை புரிதல் ஏற்பட்டு சில பேர் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு போய் ஓட்டு போட்டதுக்கு நம்ம திருப்பி வேற யாருக்கா போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த புதுமை விரும்பிகள் ஒரு 4-5% இருப்பாங்க. அவங்க வந்து போன தடவை எங்கே போட்டாச்சு, இப்போ அண்ணாமலை வரான்னு அங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு யாராவது வராங்கன்னு சொல்லி அவங்க பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கட்டமைப்பை, குறிப்பாக கட்சியினுடைய கட்டமைப்பில் கவனம் செலுத்தணும். சில கட்சிகளுக்கு ஸ்டார் அந்தஸ்து இல்லை, அதாவது அவங்களுடைய தலைவரையே வந்து மக்களுக்கு பெருசாக ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால் தலைவரையே மாற்றணும், வேறு வழி இல்லை. அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான் இருக்குது. அவர் தான் அந்த கட்சியோட தலைமையை மாற்றணும். இல்லைன்னா கட்சியை வந்து மக்கள் மாற்றிடுவாங்க. ஆமாம், அவர் தலைமையை மாற்றுறாரா இல்லை கட்சியை மக்கள் மாற்றிக்கலாமான்னு நினைப்பாங்க. அந்த சூழ்நிலை தான் இப்போ போயிட்டுருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதிமுக எனக்கு தெரிஞ்சு அழிஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். இனிமேலாம் வந்து பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 10-11 இருக்கும். அழிஞ்சிரும்னு சொல்கிறத விட வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும்னு சொல்லலாம். அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இருக்கிறத விட இன்னும் குறையும் இருக்கும். கடைசி வரைக்கும் ஏதோ கொஞ்சம் அம்மாவுடைய கட்சின்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் பேர் வாக்கு செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 1%, 2% கூட அந்த நிலைமை கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க நம்ம சொன்ன மாற்றங்களை செஞ்சால் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வந்து கீழே போயிடும். இருக்க கீழே தான் போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு தேர்தலையும். அதுதான் நம்ம இந்த காணொலி வழியாக பதிவு பண்ணுறோம். நாம் தமிழர் கட்சி அவங்க சொன்ன மாதிரி இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த 4%, அதுக்கப்புறம் இந்த நோட்டா வாக்குகள், சுயேட்சை வேட்பாளருக்கு போகக்கூடிய வாக்குகள், அப்புறம் திமுக இப்போ அதிருப்தி கொஞ்சம் ஏற்பட்டிருக்கு அந்த வாக்குகள், இப்போ திமுக பாஜக கூட சேர்ந்தால் அந்த சிறுபான்மையினோட வாக்குகள், தாவேக்கால புரிதலை ஏற்படுத்தி சில பேருக்கு இந்த பக்கம் இழுக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் ஒரு 10%, 15% போகலாம் கண்டிப்பாக. அதுக்கான உள்கட்டமைப்பை செய்யணும். ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய ஆட்களை போட்டு வேலை செய்ய சொல்லணும். தேர்தல் வந்தால் மட்டும்தான் வேலை செய்யணும் இல்லை, சும்மா நாட்கள்லையும் இப்படி வேலை செய்யலாம். அது செய்ய ஆரம்பித்தா பின்னாடி அறுவடை செய்யும் நேரங்கள் வரும்போது நல்லா பயனும் கொடுக்கும். கரெக்டாக தேர்தல் அப்போ மட்டும் நான் போயிட்டு நான் அறுவடை பண்ணுறதுக்காக எல்லாத்துக்கும் போகிறேன்னா அது வந்து எல்லா நேரத்துலையும் அது பலன் கொடுக்காது. அதுதான் இந்த தேர்தலை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட்டணி வைக்கலை. அது போக இந்த முறை மக்கள் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருன்னு அந்த பக்கம் போயிட்டாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாக்கு சதவீதத்தை குறைச்சிருச்சு. இனிமேல் நீங்கள் அதெல்லாம் திருத்திக்கிட்டிங்கன்னா சரியாக வர முடியும் அப்படின்றத நம்ம இடத்துல சொல்லி பதிவு பண்ணுறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம இந்த இந்த காணொலி என்ன சொல்கிறோன்னா, மக்கள் இப்போதைக்கு பொறுமையாக இருக்கணும். இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்லாம் முடிவு. அண்ணாமலையுடைய கட்சியை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தேன். அண்ணாமலையுடைய கட்சி வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு. பாஜகலேருந்து அவர் விலகுவாருன்னு ரொம்ப 6 மாதமாக சொல்லப்பட்டது. அவர் போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து 2 நாளாக அங்கே பேசிவிட்டு அவரோட ஆசீர்வாதத்தோட ஒரு கட்சியை தனியாக தொடங்குறாரு. ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்சி, அது வந்து பாஜகவுடைய 2.0 இல்லை பி டீம் சொல்லுவாங்களே, பொதுவாக சொல்லுவாங்க திமுக பி டீம், ஏ டீம். இப்போ பாஜகவுடைய பி டீமாக தான் அண்ணாமலை அவர்கள் வராரு. அப்படி இருக்கும்போது சிறுபான்மையோட வாக்கு வராது. அப்புறம் பெரும்பான்மையாக தமிழகத்தில் பாஜக ஒரு எதிர்ப்பு இருக்குது. இப்போ பாஜகவிலேருந்து அந்த 3% வாக்கை ஒரு 1.5%, 2% அவர் வந்து பிரித்து கொண்டு போகிறாரு. அது போக இந்த புதுமை விரும்பிகளோட வாக்கு வாங்குவார். அது போக அவர் எப்படி செயல்படுறாருன்றதை பொறுத்து அதுக்கு மேலே வரும். அதனால் அவர் வந்து எந்த அளவுக்கு வளர்வார்ன்றது அவருடைய வளர்ச்சி திட்டங்கள், அவர் அறிவிக்கக்கூடிய திட்டங்களை பொறுத்து தான். அவர் ரொம்ப மும்மொழிக்கு எதிராக இருக்க மாதிரி நடிச்சுக்கிறாரு. அது உண்மையான்றதை பொறுத்து பார்க்கணும். ஆனால் இது வந்து பாஜக பி டீமாக தான் மக்களால் பார்க்கப்படும். அதனால் அவரால் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிலாம் பெற முடியாது. சொல்லப்போனால் ஃபண்ட்ஸுக்கே அவர் பாதிப்புக்குள்ளாவார். பாஜக இருந்தவாறு அதுவாக கிடச்சிருக்கும்.
பணப்பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ அந்த பணப்பிரச்சனை வரும். இனிமேல் எல்லா இடத்துலையும் ஒரு உள்கட்டமைப்புலாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சு வரங்காட்டியுமே இப்போ 2023 தேர்தலில் போட்டிடுவோம் அப்படின்றாரு. உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுவாரா, இல்லை அந்த இதில் நேரடியாக ஒரே நாடு ஒரே தேர்தலில் போட்டிடுவாரா, இல்லை நாடாளுமன்ற தேர்தலாம் தெரில. ஆனால் 2023 தேர்தலில் போட்டிடுவோன்றாரு. இதெல்லாம் அவர் உருவாக்கி வர்றதுக்குள்ளார என்ன நடக்கும்ன்றது தெரியல, பார்ப்போம். ஆனால் அவர் பெரிய அளவுக்கு வெற்றியெல்லாம் பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவரும் ஒரு 4% 5% அந்த மாதிரி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு சூழல் இருக்குது. அந்த 4% 5% கூட வாங்குறாரான்றதை அவர் எப்படி வேலை பார்க்குறாருன்றதை பொறுத்து. விஜய் அளவுக்கு அவர் வந்துட முடியும்னு நினைக்கிறாரு, ஆனால் அப்படி வர முடியாது. இது ஸ்டார் அந்தஸ்துக்காக வந்தது, அந்த மாதிரி அவருக்கு வராது. ஏன்னா அவர் ஒரு ஸ்டார்லாம் கிடையாது. அவர் வந்து கர்நாடகாவில் சிங்கம் இங்கம்லாம் சொல்லிக்கிட்டாலும் ஐம் ப்ரௌட் கன்னடிகான்னு தான் சொல்லியிருக்காரு. ஐம் ப்ரௌட் தமிழன்லாம் சொல்லலை. அதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கல்ல. அதுபோக பாஜக வேறு இருந்திருக்கிறாரு. சிறுபான்மைகள் கண்டிப்பாக அவரை வந்து ஒரு பாஜகவினுடைய இன்னொரு கட்சியாக தான் பார்ப்பாங்க. அதனால் அந்த வாக்கு வராது. தமிழர்களுக்கு பாஜக மேலே ஒரு எதிர்ப்பு இருக்குது. அதனால் அந்த வாக்குகளும் குறிப்பாக எதிர்ப்பு உணர்ந்த மக்கள் போட மாட்டாங்க. அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவரும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் அவரும் சில வாக்குகளை வாங்குவார். சில இடங்களில் ஜெயிக்கிறது கூட முயற்சி பண்ணுவார். பார்ப்போம், பொறுத்துந்து. ஓகே மக்களே, இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பயனுள்ள தகவலும் பார்த்துருக்கோம். மக்களுக்கு நம்ம சொல்கிறது ஒரே விஷயம் தான், பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு எந்த முடிவும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இது எடுக்காமல் பொறுமையாக என்ன நடக்குதுன்ற நிகழ்வுகளை கவனிங்க அப்படின்றது மட்டும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா எல்லா கட்சியும் குழம்பி போயிருக்குது. மக்களே குழம்பி போயிருக்கிறாங்க. அரசியல் கட்சிகளும் குழம்பி போயிருக்குது. அரசியல் கட்சி தலைவர்களும் குழம்பி போயிருக்கிறாங்க. ஊடகங்களும் குழம்பி போயிருக்குது. ஆனால் அவங்களுக்கு செய்திகள் மட்டும் பஞ்சமே இல்லை. இனிமேல் எல்லா பக்கம் செய்தி வரும். தினமும் என்ன தேவை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஊடகங்கள் குஷியாக இருக்கும். ஏன்னா நிறைய கட்சிகள் வருதுல்ல, நிறைய செய்திகள் கிடைக்கும். அதனால் அவங்க கொஞ்சம் குஷியாக இருப்பாங்க. ஆனால் கட்சிகள்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கட்சி தலைவர்களும் புலம்பிட்டு இருக்காங்க. அதான் நம்ம வந்து பார்க்குறோம். கல்யாண வீட்டில் கூட போய் ஒப்பாரிச்சிட்டு இருக்காங்க. சரி மக்களே, அப்புறம் நம்ம சத்யராஜோட போய் அழுதுருக்காரு இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சேகர் பாபு அவர்கள் அழுதாங்க, இப்போ சத்யராஜ் அவர்கள் அழுதுருக்காங்க. நிறைய பேர் அழுதுட்டு இருக்காங்க. அதே நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னா மாற்றங்கள் தான், அரசியலில் நடந்த மாற்றங்கள் தான். சரி, இது பொறுத்து வந்து பார்ப்போம். அது வரைக்கும் மக்கள் பொறுமையாக இருங்கன்னு நம்ம சொல்கிறோம். தினமும் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் கவனிச்சிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு யார் தேவை யார் தேவையில்லைன்னு தெரிஞ்சிடும். புரிதலற்று போன மக்கள் புரிதலோடு திரும்பி வரணும் அந்த நல்ல கட்சிகளுக்கு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். திமுக நல்ல கட்சின்னு நம்ம சொல்ல வரல. எந்த கட்சி உங்களுக்கு சரியானதாக இருக்குமோ அந்த கட்சியை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட இந்த காணொலியை பற்றி தகவலை கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த காணொலியை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மீண்டும் ஒரு நல்ல காணொலி உங்களை சந்திக்கிற மக்களே. தமிழ் என்றும் வாழ்க, தமிழக என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.